இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓவியக்கலை அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் இருக்கிற மாதிரி தான் ஓவியக்கலையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவுமே வந்து கண்ணால் கண்டு மகிழ்வதற்கான ஒரு கலை. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க, தொன்மையான வரலாறு, முதல்ல வந்து ஒரு மனுஷன் வந்து ஓவியத்தை தான் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது வரலாறு. இப்போது இங்கே பாருங்கள், ஒவ்வு என்ற வினைச்சொல்லில் இருந்து தோன்றியது தான் ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வுங்கிற வினைச்சொல்லிலிருந்து தோன்றியது ஓவியம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வு அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், அதிலிருந்து தோன்றியது தான் வந்து ஓவியம் அப்படிங்கிறது தெரியும். டேஷ் என்ற வினைச்சொல்லிலிருந்து தோன்றியதே ஓவியம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி கேட்டால் அது ஒவ்வு அப்படிங்கிறது எழுத தெரியணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வு அப்படின்னா என்னென்னா ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இருத்தல் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லிலிருந்து தான் வந்து ஓவியம் அப்படிங்கிறது, ஓவு அந்த சொல்லிலிருந்து ஓவு ஒவ்வு இந்த சொற்கள் எல்லாம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஓவியத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஓவு ஒவ்வு இந்த சொற்கள் எல்லாமே ஓவியத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தான் கண்ட காட்சி அப்படியே வரைகிறது காட்சி ஓவியம், மனத்தில் கற்பனை செய்து வரைகிறது கற்பனை ஓவியம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஓவியம் வரைகிறதுக்கும் வண்ணம் தீட்டுறதுக்கும் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பச்சிலை சாறு, செம்மண், விலங்குகளோட கொழுப்பு, இது எல்லாத்தையும் வச்சு அதுக்கு வந்து வண்ணம் தீட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பச்சிலை சாறு, செம்மண், விலங்குகளோட கொழுப்பு, இது எல்லாம் வச்சு தான் வந்து வண்ணம் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓவியத்துக்கு வேறு பெயர்கள் வந்து இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் சொல்கிறாங்க. என்னென்னா, வட்டிகை செய்தி, சித்திர செய்தின்னு வேறு பெயர்கள் இருக்கான். வட்டிகை செய்தி, சித்திர செய்தி, இது ரெண்டும் வந்து ஓவியத்திற்கான வேறு பெயர்களாக இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பழங்காலத்தில் எந்த மாதிரியான ஓவியங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா சுவர் ஓவியங்கள் தான் அதிகமாக காணப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா அப்படின்ற ஒரு இதுவே வந்துச்சு. நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா உட்காந்து படிக்க முடியாது, அந்த கான்செப்ட் எல்லாமே இது மூலமாக வந்ததுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் இருந்துச்சு, வளைந்த கோட்டு ஓவியம், கோணக்கோட்டு ஓவியம், நேர்கோட்டு ஓவியம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியம் அப்படிங்கிறது இந்த டைப்லலாம் இருந்துச்சுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கோட்டு ஓவியங்களுக்கு பேர் என்னென்னா புனையா ஓவியம் அப்படின்னு பேர். கோட்டு ஓவியம் அப்படின்னா புனையா ஓவியம்னு ஒரு பேர் இருக்குது. புரியுதா? கோட்டோவியம் அப்படின்னா அதுக்கு புனையா ஓவியம்னு இருக்குது. அது வந்து வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டோவியத்துக்கு புனையா ஓவியம்னு ஒரு பேர் இருக்குது, ப்ளஸ் வந்து வரி வடிவ ஓவியம்னு ஒரு பேர் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மடல் ஏறுதல் பொழுது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மடல் ஏறுதல்னால் வந்து அதாவது 2-3 விஷயம் சொல்லுவாங்க இதில். திருமணத்துக்காக வந்து ஒரு ஆண் வந்து ஊர் ஃபுல்லாக தன்னோட உடலில் வந்து சாம்பலை பூசிக்கிட்டு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெண்களை ஒரு கண்டென்ட்டில் சொல்லுவாங்க, ஆண்களை வந்து இந்த விஷயத்தில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மடல் ஏறுதல். அந்த மாதிரி மடல் ஏறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுநல்வாடையில் முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றி செய்தி இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த நூலில் முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றின செய்தி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது நெடுநல்வாடை அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரியணும். அதை வந்து கேள்வியாக கேட்கலாம், அதனால் கண்டிப்பாக அது தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புனையா ஓவியம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, கோட்டோவியம் தான் புனையா ஓவியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது புனையா ஓவியத்திலேயே பலவிதமான வண்ணத்தை வந்து ஒன்றா சேர்த்து நம்ம உருவாக்குற ஓவியத்துக்கு பேர் முழு ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஓவியம் வரைகிறவங்களுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்னா, ஓவியன், கண்ணுள் விளைஞன், கைவினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன், ஓவிய மாக்கள், இந்த மாதிரி நிறைய பேர்களால் சொல்லி அழைக்கலாம் அவங்கள. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, காவிரி, பூம்பட்டினம், அரிக்கமேடு, காஞ்சிபுரம், செங்கம் முதலிய பகுதிகளில் நடந்த அகழாய்வுகளில் கிடைத்த காசுகள், ஓடுகள் முதலியவற்றின் மீது காணப்படும் புடைப்பு ஓவியங்களை கொண்டு தொன்மை கால மக்களின் ஓவியத்தின் திறனை வந்து உணர முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் என்ன சொல்கிறாங்க, கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழடியில் நடத்தப்பட்ட
அகழாய்வில் கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானை ஓடுகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் ஓவியம் இருந்ததற்கான ஒரு சான்று தான். மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் பிரதிமை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களோட கூட்டத்தை காட்டக்கூடிய ஓவியங்கள் பிரதிமை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதிமைனா என்ன, அது இருக்கிற மாதிரியே செதுக்கிறது. தெய்வ வடிவங்களை காட்டக்கூடிய ஓவியம், இது வேணால் சும்மா பார்த்துக்கோங்க. மக்கள் கூட்டத்தை காட்டுற ஓவியமுக்கு பேர் பிரதிமைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெய்வ வடிவத்தை காட்டுற ஓவியத்துக்கு பேர் வந்து படிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அரண்மனை, மாளிகை, வீடுகள் இதிலெல்லாம் இருந்தது சித்திரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் வெண்மையான சுதை பூசப்பட்ட சுவர்களை சிவப்பு கருப்பு வண்ணத்தால் கோட்டும் நிறையப்பட்டுச்சு. பல வண்ணங்கள் தீட்டுற வழக்கமும் இருந்திருக்கு. அதே மாதிரி தொல்காப்பியத்திலையும் ஓவியம் பற்றின செய்தி இருக்குங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரனுக்கு நடுக்கல் வைக்கப்பட்டிருக்கு. நடுக்கல்லில் அவ்வீரனோட உருவத்தை செதுக்கும் முன்பே ஓவியமாக வரைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓவியத்தை பார்த்து கல்லில் செதுப்பாங்களாம். இது வந்து எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம்னு ஒரு பொருள் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ தொல்காப்பியத்தில் என்ன செய்தி கொடுத்துருக்காங்க, ஒரு வீரன் வந்து போரில் வந்து விழுப்புண்பட்டு இறந்து போயிடறானா, அவனுக்கு நடுக்கல் நடுறதுக்கு முன்னாடி அவனை ஃபஸ்ட்டு ஓவியமாக வரைவாங்களாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை நடுக்கல்ல செதுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுதான் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துங்கிற சொல்லுக்கு ஓவியம்ன்ற ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்டைய தமிழ் மன்னர்கள் ஓவியம் தீட்டுவதற்காக தங்கள் அரண்மனைகளிலும் கோயில்கள்லையும் ஓவிய மாடம்ங்கிற ஒரு தனி பகுதியை வச்சுருந்தாங்களாம். பார்த்தீங்களா, பண்டைய தமிழ் மன்னர்கள் ஓவியம் தீட்டுறதுக்காக ஓவிய மாடம்ங்கிற ஒரு பகுதியை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இலக்கியம் மூலமாக இதையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், இந்த தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரண்மனையிலையும் சித்திர மண்டபம்னு ஒன்று இருந்துச்சுன்னு நெடுநல்வாடையில் நக்கீரர் சொல்கிறார். புரியுதா? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரண்மனையில் சித்திர மண்டபம்னா என்னது, ஓவியம் வரைகிறதுக்காக இருக்கக்கூடிய மண்டபம். அப்படி ஒரு மண்டபம் இருந்துச்சு அப்படின்னு நெடுநல்வாடையில் அதோடைய ஆசிரியரான நக்கீரர் குறிப்பிட்டிருக்கார். சங்க காலத்துக்கு அப்புறம் பல்லவர் காலத்தில் கலைகள் செழித்தோங்கியிருக்கு. பனமலை இதெல்லாம் வந்து பல்லவர்களோட ஊர். பனமலை, காஞ்சிபுரம், திருமலைபுரம் ஆகிய இடங்களில் காணப்பட்ட ஓவியங்கள் பல்லவர் காலத்திறனை காட்டுவதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிவபெருமான், நாட்டிய பெண்கள், சேரம இதெல்லாம் வந்து சோழர் காலத்தவை. விஜயநகர காலத்து ஓவியங்களும் தமிழகத்தில் அதிகமாக இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாறை ஓவியம் அப்படிங்கிறது மலை பாறைகளை குடைந்து அதில் வந்து சுவர்களில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அந்த பாறைகள்லாம் கரடு முரடாக இருந்ததுனால உமி, சாணம், களிமண் இதெல்லாம் யூஸ் பண்ணி சுதை அந்த சுவர்களில் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தியும் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனை பற்றி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் பல குகை கோயில்களை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரங்களை வந்து எழுதுவித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் ஓவியக்கலையை பயின்றவன் என்பதை சித்திரகார புலிங்கிற அவன் பட்டப்பேர் மூலம் அறியலாம். அதாவது மகேந்திரவர்மன் நிறைய குகை ஓவியம் வரைஞ்சிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து சித்திரகார புலின்னு ஒரு பெயரே இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் மல்லப்பாடியில் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையாக கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் முக்கியமான கண்டுபிடிப்பாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஓவியம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் மல்லப்பாடிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழகத்தோட புதுக்கோட்டை மாவட்டம் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து மகாராஷ்டிராவில் பார்ப்போம்ல எல்லோரா அப்படி குகை ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தமிழகத்தோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்னவாசல் அப்படின்னு ஒரு குகை ஓவியம் இருக்குது. இதை வந்து மதுரை இளம் கௌதமன் ஒருத்தர் வரைஞ்சிருப்பார். அது இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. மதுரை இளம் கௌதமன் அப்படின்னு ஒருத்தர் தான் அதை வரைஞ்சிருப்பார். ஓகேவா? ஸ்ரீ வல்லபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய பாண்டிய அரசனுடைய காலகட்டத்தில் இவர் வந்து வரைஞ்சிருப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூற்றாண்டில் சமணர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓவியம் வந்து சமணர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்தது. எந்த காலகட்டம்னா 7-8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து மூலிகைகளால் செய்யப்பட்ட வண்ணங்களை கொண்டு உருவாக்கியிருக்கிறதா இதை வந்து ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்தன்னவாசலில் வந்து 7 அடி பட்டம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த மேல்கூரையில் ஓவியங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ 7 அடி பட்டம்ங்கிறது எங்கே இருக்குது? சித்தன்னவாசல் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. அது சித்தன்னவாசல்ங்கிறது புதுக்கோட்டை மாவட்டம்.
இந்த டயக்ராம் இந்த சித்தன்னவாசல் குகை ஓவியத்தை வரைஞ்சது வந்து மதுரை இளம் கௌதமன் அப்படிங்கிறவர். இவர் வரைஞ்ச அந்த பீரியடில் அதை வந்து புதுக்கோட்டை பகுதி வந்து யார் கையில் இருக்குன்னா தஞ்சாவூர் மக்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த பகுதியில் அதை அவங்கள வரைய சொன்னது வந்து ஸ்ரீ வல்லபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனால் தான் அது வந்து வரைகிறதுக்கான தூண்டுகோலாக இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து சுவர் ஓவியம் அதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், உதயணன் யாருன்னு தெரியுது இல்லையா? மணிமேகலை தொடர்பான ஒரு கண்டென்ட். உதயணன் அப்படிங்கிறவன் மணிமேகலை பின்தொடர்ந்து சென்றவன். காயசண்டிகை அப்படின்னு காயசண்டிகை உருவத்தில் இருந்த மணிமேகலை பின்தொடர்ந்து போனதுனால காயசண்டிகையுடைய கணவன் வந்து உதயணனை கொன்னுருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அவன் தொடர்பான பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றி, கோப்பெருந்தேவியோட பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றியும் இலக்கியங்கள் பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய நன்மாறன் சித்திர மாடத்தில் இருந்த பொழுது உயிர் துறந்தமையினால பாண்டியன் சித்திர மாட துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேபி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கங்கிறது கேட்கலாம். பாருங்கள், பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன், பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் என அழைக்கப்பட்டதை புறநானூரில் மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அந்த லைன் ரொம்ப முக்கியம், புரியுதா? பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் என அழைக்கப்பட்டதை எந்த நூலில் குறிப்பிட்றாங்கன்னா புறநானூறு. அது யார் ஆசிரியர்னா மாங்குடி மருதனாருங்கிறவர் இதை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நக்கீரரும் தமது நெடுநல்வாழையில், நக்கீரர் மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் புறநானூரில் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து நக்கீரரும் நடுநல்வாழையில் பாண்டியனோட சித்திர மாடத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், திருப்பரங்குன்றத்தில் கோவில் மண்டபத்தில் எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிற பெயரில் ஒரு ஓவிய சாலையே இருந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது பரிபாடல்ங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதா? இந்த லைன்லாம் ரொம்ப முக்கியம். எழுதொழில் அம்பலம்ங்கிற பெயரில் ஒரு ஓவியச்சாலை இருந்துச்சுன்னு சொன்ன நூல் எது அப்படின்னா அது பரிபாடல். அது நமக்கு நல்லா தெரியணும். ரதி, காமன், பூனை வடிவம் கொண்ட இந்திரன், அகலிகை, கௌதம முனிவர் முதலான ஓவியங்களும் இங்கே வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த உதயணனுடைய பள்ளியறை சுவர்களில் இருந்த ஓவியங்கள் பார்த்திங்கன்னா காட்சியை பெருங்கதைங்கிற நூலில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எழுதுனது யாருன்னா கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. கொங்குவேல் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பார். அடுத்து திருச்சி மாவட்டத்தோட திருவெரும்பூர் கோயிலில் காணப்படும் சித்திரக்கூடம் பற்றிய சிப்பேடுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு போக வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்த தவ சாலைகள் மற்றும் கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் தவம் பண்ண சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுற நூல் எதுனா மணிமேகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து துகில் ஓவியம். படம் அப்படின்னா அதுக்கு வந்து படாம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓவியத்துக்கு சொல்லப்படுற இன்னொரு பேர் தான் சொல்லப்போனால் படம்ங்கிற சொல் படாம்ங்கிற சொல்லிலேருந்து தான் உருவாச்சு. இந்த படாம்ங்கிறதுக்கு துணின்னு பொருள். அப்போ துகில் ஓவியம்னா துணி ஓவியம் அப்படின்னு அர்த்தம். துகில் ஓவியம் அப்படின்னா துணி ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் துணிகளில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஓவியங்களுக்கு துணிகளில் வரைந்த ஓவியமுக்கு சித்திரப்படாம், சித்திரத்திரை அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சித்திரம் எழுதக்கூடிய கோலுக்கு வந்து துகிலிகை அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. சித்திரம் எழுதக்கூடிய கோலுக்கு துகிலிகைன்னு ஒரு பேர் இருக்குது. மணிமேகலையில் சீத்தலை சாத்தனாருங்கிறவர் காவிரி பூம்பட்டினத்து உவவனம் என்னும் சோலையின் காட்சி சித்திரப்படாம் போன்று அழகுடன் காணப்படுது. அப்போது சித்திரப்படாம் போன்று அழகுடன் காணப்பட்டது இது மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் காவிரி பூம்பட்டினத்துடைய அந்த வனத்தை பற்றி பேசின விஷயங்கள், அந்த அழகு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை வந்து ஓவிய எழினின்னு சொல்கிறார். அப்போது இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணிக்கு என்ன பெயர் சொல்கிறார் அப்படின்னா ஓவிய எழினி அப்படிங்கிற பெயரை வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓவியம் வரைகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்கல்ல பேக்கில் அந்த பலகை, அதுக்கு பேர் வட்டிகை பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து தமிழ் புக்லேயே இருக்கும், 7th தமிழ் புக்கில் நினைக்கிறேன், அதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து தஞ்சாவூர் ஓவியங்கள். தஞ்சாவூர் ஓவியம்னாலே அது வந்து சோழர்களுடைய காலகட்டத்தில் உருவான ஓவியங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மராட்டிய மன்னன் ரொம்ப முக்கியம், சரபோஜி தான் வந்து தஞ்சாவூரில் ஓவியங்கள் அதிகமாக உருவாகிறது முக்கிய காரணம். இவரோட பீரியடில் தான் வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஓவியங்கள் வந்து தமிழ்நாடுடைய புவிசார் குறியீடுகளில் ஒன்று அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த ஓவியங்கள் என்னென்ன நிறங்கள் வந்து தீட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை ஆகிய வண்ணங்களில் மைய ஓவியம் அமைந்திருக்கும். கரும் பச்சை, சிவப்பு, அடர் நீளத்துல எல்லாம் பின்புலமாக இருக்கும், பேக்ரவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி அன்றாடம் பயன்படுத்துகிற பாத்திரம், கேடயம், கட்டில், வாள் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சித்திரம் வரைகிறவங்கள வந்து சித்திரக்கவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி சித்திரக்கவி அப்படிங்கிற மாதிரியே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்திர நதி, சித்திர சபை, சித்திர தடாகம் அப்படிங்கிற பெயரும் வந்து ஓவியத்திற்கு பெயர்கள் சூட்டியிருக்காங்க. புரியுதா? அதாவது ஓவியத்துக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து என்னென்ன அப்படின்னா சித்திர கவி, சித்திர தடாகம், சித்திர நதி, சித்திர சபை. இந்த பெயர்கள் வந்து தமிழ் புக்கில் இருக்காது, இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சித்திர கவி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சித்திர நதி, சித்திர சபை, சித்திர தடாகம், இதெல்லாம் ஓவியத்துக்கு இருக்கிற வேறு பெயர்கள். அதே மாதிரி இப்போ ஓவியம் எப்படிலாம் வரைகிறாங்க அப்படின்னா எண்ணெய் ஓவியம், வண்ணக்கோல் ஓவியம், செயற்கை வண்ணக்கூழ்ம ஓவியம், அதுக்கடுத்து நீர்வண்ண ஓவியம், மை ஓவியம், பூச்சி ஓவியம், மெழுகு ஓவியம், நீரில் கரையும் எண்ணெய் ஓவியம், இந்த மாதிரி நிறைய வகையான ஓவியம் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசைக்கலை. இயற்றப்பட்ட செய்யுள்ள வந்து உரிய ஓசையோடு இசைப்பதால் இதற்கு இசை அப்படின்றத பேருங்கிறத கொடுத்துருக்காங்க. இசை அப்படிங்கிறது ஒரு காரண பெயர். மேபி இதை கூட கேட்கலாம், நமக்கு இலக்கணம் இல்லையா இது, அதனால் இப்போலாம் இலக்கணம் அதிகமாக கேட்குறதுனால இந்த கேள்வி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இசை என்னும் சொல் டேஷ் பெயர் ஆகும் அப்படின்னா காரண பெயர். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏல் இசை ஏல் நரம்பின் ஓசையை அப்படிங்கிறது திருப்பதிகம். கேட்க மாட்டான். ஏழு இசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எத்தனை இசை வகைகள்னால் 7. அதே மாதிரி இங்கே பாருங்கள், உயர்ந்து செல்லக்கூடிய ஓசைக்கு ஆரோசை அப்படின்னும், தாழ்ந்து செல்லக்கூடிய ஓசைக்கு வந்து அமரோசை அப்படின்னும் பெயர் இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க. உயர்ந்து சென்றால் அது ஆரோசை, தாழ்ந்து சென்றால் அது அமரோசை அப்படிங்கிறத சேக்கிலார் சொல்கிறார். இசைக்கான இலக்கணம் வந்து சேக்கிலார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து இக்காலத்தில் வந்து ஆரோகணம், அமரோகணம் அப்படிங்கிற பெயரில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. அடுத்து இசை கருவிகள். இசைக்கு உரிய கருவிகளை தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய வகையான கருவிகள் இருக்குது. அதில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம். குழலினிது யாழினிது என்ப அப்படிங்கிறது என்னது அப்படின்னா திருக்குறள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு லைனை கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் நாலடியார் அப்படின்னு போட்டுறக்கூடாது, திருக்குறள் அப்படிங்கிறது தெரியணும். துளை கருவிகள்லையே, அதாவது ஓட்ட போட்டிருக்கும்ல இசைக்கருவி, அதுலேயே ரொம்ப பழமையானது அப்படின்னா அது வந்து குழல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புல் வகையாகிய மூங்கிலால் செய்யப்பட்டதுனால அந்த குழலுக்கு வந்து புல்லாங்குழல் அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முன்னாடி காலத்தில் மூங்கில்லையும் சந்தனம், கருங்காலி, செங்காலி ஆகிய மரங்கள்லையும் வெண்கலத்துலையும் கூட செஞ்சுருக்காங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேய்ங்குழல்ங்கிறது முல்லை நிலத்தவருடைய முதன்மை இசைக்கருவி. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேய்ங்குழல் அப்படிங்கிறது எந்த நிலத்தவருடைய இசைக்கருவினா முல்லை நிலத்தவங்களுடைய இசைக்கருவி, அதான் வேய்ங்குழல். இங்கே ஒரு லைன் பாருங்கள். ஆணிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில்லியால் அமைத்து குறிஞ்சிப்பண்ணை வாசித்தான் அப்படின்னு எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிற நூலில் தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அந்த வில்லியாலை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பேரியால், மகரையால், செங்கோட்டியால் அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து தொல்காப்பியர் கூறக்கூடிய தோல் இசை கருவிகளில் ஒன்று தான் பறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து தோல் இசை கருவிகளுடைய தாய் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பேரிகை, படகம், இடக்கம், உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாளிகைப்பறை என தோல் கருவிகள் வந்து 30 இருக்குதுன்னு சொல்லிட்டு அடியாருக்கு நல்லார் சொல்கிறாங்க. தோல் கருவிகள் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 30. அதை சொன்னது யாருன்னா அடியாருக்கு நல்லார். இதை வந்து நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து அதிகமாக பயன்படுத்துகிற தோற்கருவி எது அப்படின்னா அது வந்து மத்தளம்.
இசைக்கும் போது மத்தளத்தை முதல் கருவியாக, ஆமாம் மத்தளம் தான் முதற் கருவி. ஏன் அப்படின்னா 2 கையாலையும் இசைக்கக்கூடியது மத்தளம். அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா முதற் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய ராஜராஜேஸ்வரம் கோயில் உடுக்கை வாசிப்பவரும் கெட்டிமேளம் வாசிப்பவரும் இருந்தாங்க அப்படிங்கிறத தென்னிந்திய கல்வெட்டில் குறிப்பிடுறாங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இசை நூல்கள். இறையனார் களவியல் உரை அப்படிங்கிற நூல், இதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். நக்கீரருடைய ஒரு நூல். அந்த நூலோட உரை மூலமாக முதுநாரை முதுகுருகு ஆகிய நூல்கள் இருந்தனங்கிறத அறிய முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்நூலின் உரை மேபி இதையும் கேட்கலாம். இறையனார் களவியல் உரை மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதுநாரை முதுகுருகுங்கிற நூல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் சிற்றிசை பேரிசை பற்றிலாம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் சொல்கிறது அடியாருக்கு நல்லார். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இசை நுணுக்கம் அப்படிங்கிற நூல் வந்து ஜெயந்தன்கிற பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. அப்போ இசை நுணுக்கம் அப்படிங்கிற நூல் யாரால் இயற்றப்பட்டதுன்னா சயந்தன் அப்படிங்கிற ஒருத்தனால் இயற்றப்பட்டது. அவன் ஒரு பாண்டிய மன்னன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாப்பருங்கல காரிகை அப்படிங்கிற நூலுடைய உரையில் குலோத்துங்கன் இசை நூலுங்கிற நூலை பற்றின குறிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குலோத்துங்கன் இசை நூல் அப்படிங்கிற நூலை பற்றிய குறிப்பு எந்த நூலில் இருக்குன்னா யாப்பருங்கல காரிகையோட உரைப்பாயிரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இசை தொடர்பான பல நூல்களுடைய பெயர் கிடைத்த போதும் அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு, அறிவனார் பஞ்சமரபுங்கிற நூல் எழுதினது யாருன்னா அறிவனார் அப்படிங்கிறவர் தான் பஞ்சமரபு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து யார் கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்கன்னா சுந்தரேசனார் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சி அந்த உரையோடு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இசை தூண்கள் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சும்மா பாருங்கள். அடுத்து இசை கலைஞர்கள். இசை வாசிக்கிறவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னா பாணர். ஆண்னா பாணர், பெண்ணுன்னா பாடினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாணருங்கிறவங்க ஆண் இசை கலைஞர், பெண் வந்து பாடினி, அதான் இப்போ சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த இசை கலைஞர்கள் வந்து இசை பாணர், யாழ்ப்பாணர், மண்டை பாணர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா. அதுக்கடுத்து துளை கருவி வாசிக்கிறவங்க, தோல் கருவி வாசிக்கிறவங்க, நரம்பு கருவி வாசிக்கிறவங்க, இந்த மாதிரி சிலப்பதிகாரம் வந்து இந்திர விலவூர் எடுத்த காதையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதாவது எந்த மாதிரியான வாசிப்புக்கு இசைக்கருவிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இளங்கோவடிகள். அடுத்து இசைப்பாணர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாழ்ங்கிற இசைக்கருவிகளை மீட்டுவதில் வல்லவர் யாழ்ப்பாணர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை ஆகிய இலக்கியங்களில் யாழ்ப்பாணர் பற்றிய செய்திகள் வந்து மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதாவது சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை ஆகிய இலக்கியங்களில் யாழ்ப்பாணர்கள் பற்றிய செய்தி மிகுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மண்டைங்கிற ஓட்டினை கையில் ஏந்தி பாடியவர்கள் மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இக்கலைஞர்கள் திருவிழாக்கள்லையும் அவைகளையும் பாடி பிறரை மகிழ்விச்சிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அடுத்து சங்க இலக்கியமும் இசையும். சங்க காலத்தில் குறிஞ்சின்னா அதுக்கு குறிஞ்சிப்பண், நிலத்தை வகைப்படுத்தி அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து வச்சாங்க இந்த கருவிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சங்கையில் குறிஞ்சி நிலத்துக்கு வந்து குறிஞ்சிப்பண், முல்லை நிலத்துக்கு சாதாரிப்பண் இல்லை முல்லைப்பண்ணுன்னு சொல்லலாம், சாதாரிப்பண்ணுன்னு சொல்லலாம். பாலை நிலத்துக்கு வந்து பஞ்சுரப்பண், நெய்தல் நிலத்துக்கு செவ்வழிப்பண், மருத நிலத்துக்கு மருதப்பண். இந்த மாதிரி ஐவகையான இசைகள் வந்து பண்ணுன்னா இசை, ஐவகையான இசைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலைச்சாரல் பகுதியில் விளைந்திருந்த திணைப்பயிரை உண்ண வந்த காட்டு யானை அப்பயிரை காவல் காத்த பெண் இசைத்த குறிஞ்சிப்பண்ணை கேட்டு பயிரையே உண்ணாமல் இசையில் மெய்மறந்து நின்றது அப்படின்னு அகநானூரில் சொல்கிறாங்க. அதாவது மலை சாரல் பகுதியில் விளைந்திருந்த திணைப்பயிரை உண்ண வந்த காட்டு யானை அந்த பயிரை காவல் காத்த பெண் இசைத்த குறிஞ்சிப்பண்ணை கேட்டு பயிரை உண்ணாமல் இசையிலே மெய்மறந்து நின்றுச்சு அப்படின்றத அகநானூறுங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. போரில் புண்பட்ட வீரனை பேய்கள் கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக காஞ்சிப்பண் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புறநானூறுங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. போரில் புண்பட்ட வீரனை பேய்கள் கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக காஞ்சிப்பண் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து யாழ்ங்கிற இசைக்கருவி வந்து கருவிகளால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடிய பொழுது விடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத மதுரை காஞ்சி மூலமாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆகுலி முழவுங்கிற கருவிகளை கொண்டு செவ்வழிப்பண்ணை மாலை நேரத்தில் இசைத்தனர். செவ்வழிப்பண்ணை கேட்டு தலைவனை பிரிந்த தலைவி மிகவும் வருத்தம் கொண்டாளுங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து
செவ்வழிப்பண் அப்படின்னா என்னது? நெய்தல் நிலத்திற்குரியது. நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர காமரம், நெய்வளம் போன்ற பண்களும் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வண்டியின் ஓசை போல் இருப்பது காமரம். அதெல்லாம் தேவையில்லை. பரிபாட்டு இது பாருங்கள், இது முக்கியம். பரிபாடலில் வெறியாட்ட பாடல், வல்லைப்பாடல் முதலிய இசைப்பாடல் இருக்குது. அப்போ வெறியாட்ட பாடலும் வல்லைப்பாடலும் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் அப்படிங்கிறது எழுத தெரியணும். அதுக்கடுத்து சிலம்பும் இசையும். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. அடுத்து பக்தி இயக்கமும் இசையும். மாணிக்க வாசகர் தேவாரத்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா பண் சுமந்த பாடல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவார பாடல்களை பண் சுமந்த பாடல், அதாவது இசையை சுமந்த பாடல் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா அது மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது எழுத தெரியணும். அவங்க 3 பேர் தேவாரம் பாடிய மூவர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இங்கே பாருங்கள், கொல்லி கௌவானம், கொல்லி கௌவானம், கொல்லிப்பண், இந்த 2 பண்களும் நள்ளிரவில் வாசிக்கப்பட்டதாக சேக்கிலார் சொல்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி திருப்பி வருது. இவருடைய இசை, நாடகம், ஓவியம் முதலிய கலைகளில் வல்லவராக இருந்திருக்காரு. அவரால் பொறிக்கப்பட்டது தான் குடுமியான் மலை கல்வெட்டு. அவரால் உருவாக்கப்பட்டது குடுமியான் மலை கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலகட்டத்தில் உருவானது. இதில் பார்த்தீங்கன்னா 8ற்கும் 7ற்கும் இவையுரியங்கிற ஒரு தொடர் இருக்கான். இது வந்து சங்கீரணம்ங்கிற இசையை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு தொடர். இதுக்கு மேபி கேட்கலாம், 8ற்கும் 7ற்கும் இவை உரிய என்ற தொடர் குறிப்பது டேஷ் அப்படின்னா அது சங்கீரணம் அப்படின்னு எழுத தெரியணும். சங்கீரணம்ங்கிற இசையை குறிக்கக்கூடியதுங்கிறது எழுத தெரியணும். அதே மாதிரி தேவாரங்களில் காணப்படாத ஒரு பண் இதுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து சாளரபாணி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சாளரபாணிங்கிறது தேவாரத்தில் இல்லாத ஒரு பண். அதுக்கடுத்து இசை மரபு, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து நடனக்கலை போயிடலாம், அவ்வளோதான். நடனக்கலையை பொறுத்த வரைக்கும் ஆடர் கலை, கூத்துக்கலைன்னு பல வகையாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு நடனம் கற்கக்கூடிய பெண் வந்து தன்னோட 7 வயசுலேருந்து 12 வயது வரைக்கும் 6 வருஷம் நடன கலையோட பயிற்சி வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியாருக்கு நல்லாருங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா கூத்துங்கிறது 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம், இதுதான் அந்த 4. சொக்கம்னா இசையுடன் கூடிய தூய நடனம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா வேணால் ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். அடுத்து மொத்தம் ஆடல் வகைகள் எத்தனைன்னா 11 இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், குறவை கூத்துனா என்னென்னு கொடுத்துருக்காங்க.
குறவை கூத்துங்கிறது மகளிரால் ஆடப்படுவது. இது வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குறவை ஆய்ச்சியர் குறவைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. குன்றக்குறவைனா குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மகளிர்கள் முருகனுக்கு ஆடும் பாடல் தான் வந்து குன்றக்குறவை. அதே ஆய்ச்சியர் குறவைங்கிறது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மகளிர்கள் வந்து திருமாலுக்காக ஆடக்கூடிய ஒரு ஆடல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ குன்றக்குறவைன முருகனுக்காக குறிஞ்சி நிலத்திலையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆய்ச்சியர் குறவைங்கிறது முல்லை நிலத்தில் திருமாலுக்காக ஆடக்கூடியது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நடனக்கலை அப்படிங்கிறதும் பல்லவர் காலத்தில் வந்து புகழ்பெற்று இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூலில் வந்து சிவபெருமானுடைய தாண்டவங்கள் பற்றி குறிப்பிட்டாரு. அதுக்கடுத்து வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் சிவபெருமானுடைய ஒரு அடிமையாகவும் ஆள்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து சோழர்கள் காலம், கோயில்கள் பெரும்பாலும் உருவான காலகட்டம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அதாவது சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் அப்படிங்கிற பட்டம் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பிற்காலம் நாட்டுப்புற கலைகள், இது வந்து ரொம்ப முக்கியம். ஃபோல்க்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற கலைகளுக்கு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே கொடுக்கல சில விஷயம். நாட்டுப்புற கலைகள் வந்து உருவாக்குனது யாருன்னா ஆண்டன் செகாவுங்கிறவர் ஃபஸ்ட்டு உலக லெவலில். அதுவே நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா சக்திவேலுங்கிறவர் கொண்டு வந்திருப்பார். அதை நம்ம தனியாகவே படிப்போம், அதனால் இங்கே நமக்கு வேண்டாம், அடுத்து நம்ம போயிடலாம். அடுத்து விளையாட்டு ரொம்ப முக்கியம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்வி. அடுத்தடுத்து விளையாட்டு அப்படின்னா என்ன பொருள்? விளைனா என்னது? விருப்பம். ஆட்டு அப்படின்னா ஆட்டம், விருப்பத்துடன் ஆடுதல், அதான் வந்து விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டோட அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா போட்டியிடுதல், அதான் வந்து அடிப்படையான நோக்கம். அடுத்தது 2 வகையான விளையாட்டு பற்றி கெடவரல் பண்ணை 1000 ஆண்டு விளையாட்டு என தொல்காப்பியம் கூறுகிறது. அதாவது விளையாட்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கெடவரல் பண்ணை ஆகிய இரண்டும், ஒன்று வந்து விளையாட்டு, இன்னொன்று கெடவரல் பண்ணை, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து விளையாட்டு அப்படிங்கிறத தொல்காப்பியர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஒரு கண்டன் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பாருங்கள். சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பாற்றுவது போல நடித்து விளையாடுவது கெடவரல் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுறது பண்ணை விளையாட்டு. இதை வந்து தேவநேய பாவாணர் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கார். சிறுமிகளை வந்து விலங்குகள் கிட்டேருந்து காப்பாற்றுற மாதிரி நடித்து விளையாடுறது கெடவரல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உழவர்கள் பயிர் செய்கிற மாதிரி நடித்து விளையாடுறதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பண்ணை விளையாட்டு. இதெல்லாம் சொன்னது யாருன்னா தேவநேய பாவாணர் அப்படிங்கிறவர் இதை கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகிழ்தலை நோக்கமாக கொண்டது விளையாட்டு, என்பவை மெய்ப்பாட்டில் ஒன்றாக ஒவ்வொரு 4 வழிகளில் தோன்றும் என தொல்காப்பியர் கூறுகிறார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செல்வம் புலனே புனர்விளையாட்டென அல்லல் நீத்த உவகை 4. உயிரை ஈடாக வைத்து விளையாடக்கூடிய வீர விளையாட்டுகள்லாம் என்னென்னா ஏறுதழுவல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம் ஏறுறது, இதெல்லாம் சொல்கிறாங்க.
அடுத்து வாடிவாசல் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம். இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு கண்டென்ட்டு, சடுகுடு அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டில் இதுக்கு பேர் வந்து குட்டி அப்படின்னும், சோழ நாட்டில் பளிச்ச பிலான் அப்படின்னும், பலீன் சடுகுடு அப்படிங்கிறது தென்னாட்டிலையும் தென் சோழ நாட்டிலையும் இதுக்கு வந்து பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சடுகுடுக்கு வந்து பாண்டிய நாட்டில் குட்டி அப்படின்னு ஒரு பேர், சோழ நாட்டில் பளிச்ச பிலான்னு ஒரு பேர், பலீன் சடுகுடு அப்படிங்கிறது தென் சோழ நாட்டில் ஒரு பேருன்னு சொல்கிறாங்க. அடுத்து மூச்சு பிடித்து கொண்டு பாடி சென்று மீள்வதும் பாடி வருவர் பலரும் சூழ்ந்து விடுவித்துக் கொள்வதும் இந்த விளையாட்டுடைய திறன் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிடிப்பட்டவரை வந்து விளக்காமலே பிடிப்பட்டவரோட எண்ணிக்கையை மட்டும் ஆட்ட இறுதியில் கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா அது சஞ்சீவி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆடாது ஒளியும் ஆட்டன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து இளவட்டக்கல், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் இல்லை. சும்மா வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு தடவை படித்து பார்த்துக்கலாமே தவிர இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோ யூஸ். சின்ன வயசில் விளையாடின இதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கானுங்க. ஆள் தாண்டுறது, இதெல்லாம் பல்லாங்குழி, ஆயக்கலைகள் 64. அடுத்து 5வது லெசன் வந்துட்டோம். ஒரு 2 பார்ப்போம். அடுத்து வந்து திருவிழாக்கள் அப்படிங்கிற லெசன். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் விழாக்கள், ஒவ்வொரு சமூகமும் எந்த மாதிரியான விழாக்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்துக்கள் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி, அதே மாதிரி இஸ்லாம்ஸ் எப்படி, அது கிறிஸ்டின்ஸ் எப்படி, இந்த மாதிரி வந்து ஜெயினிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட திருவிழாக்களையும் பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சங்க காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க. ஸோ அதை பார்ப்போம். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னது, தமிழகத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையம் 5 நிலமாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு வகையான தெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு வகையான திருவிழாக்களை கொண்டாடி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன், மாயோன் சேயோன் வேந்தன் வருணன் கொற்றவை. இது அப்படியே லைனாக வந்து குறிஞ்சி முல்லை அந்த பாட்டில் வர்றது, புரியுதா? மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய லைனாக வரக்கூடிய அந்த நிலங்களுக்கு யாரெல்லாம் வந்து கடவுள் அப்படிங்கிறது, மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அடுத்தது இது வந்து தொல்காப்பியத்தில் இந்த பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 வகை தொல்காப்பியர் வந்து பாலை நிலத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 4 நிலத்துக்கும் தெய்வங்களை குறிப்பிட்டிருக்காரு. பாலை நில மக்கள் வந்து கொற்றவையை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பாட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் இருக்கிறது தான் இந்த பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும். அடுத்தது குறிஞ்சி நில விழா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரியும் குறிஞ்சி நிலம்னா என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிஞ்சி நில கடவுள் யார்? சேயோன், முருகன், வேலன் என பல பெயர்களில் அறியப்படுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது குறிஞ்சி நில கடவுள் யார் அப்படின்னா சேயோன்னாலும் முருகன்னாலும் வேலனாலும் ஒருத்தரை தான் குறிக்குது, வேறு யாரும் கிடையாது. அப்போது இந்த நிலப்பகுதியில் என்ன திருவிழாக்கள் வந்து அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா வேலன் வெறியாட்டு விழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிஞ்சி நில விழா வந்து வேலன் வெறியாட்டு விழா அப்படிங்கிறது இது நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா மிக முக்கியமாக திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற நூல் தான். ஏன்னா திருமுருகாற்றுப்படைங்கிறது முழுக்க முழுக்க முருகரை பற்றி மட்டுமே பாடப்பட்ட ஒரு நூல், புரியுதுங்களா? முருகனுடைய அறுபடை வீட்டை பற்றியுமே இந்த நூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது திருமுருகாற்றுப்படை, அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பாட்டு, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை இந்த மாதிரியான இலக்கியங்கள்லையும்
இந்த வேலன் வெறியாட்டு விழா நடந்துச்சுங்கிற செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை. அடுத்து குறிஞ்சி நில பெண்களுடைய நோயை தீர்க்கறதுக்காக இந்த திருவிழா வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி நிலத்தில் பெண்களுக்கு வந்து நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிறதுக்காகவே இந்த திருவிழாவை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வேலன் வெறியாட்டு விழாவின் பொழுது குறிஞ்சி நிலத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல வகை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிஞ்சிக்கிட்டு கையில் ஒரு வேலை ஏந்தி தன் மீது முருகக்கடவுள் ஏறியது போல் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையாகவே சாமி வந்துச்சுன்னு ஆடுறாங்க. அப்போ வந்து அது வந்து சும்மா ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கோயிலுக்கு போனால் போதும் சும்மாவே சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து வெறியாடு களம். அதாவது வேலன் வெறியாட்டு விழா நடக்கக்கூடிய அந்த திருவிழா நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வெறியாடு களம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலன் வெறியாட்டு விழாவுடைய விழா நடக்க ஆரம்பிக்கும் போது அங்கே நடப்படுற கொடி என்னென்னா சேவல் கொடி. புரியுதா? சேவல் கொடி வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே பல வகையான இசைக்கருவிகளும் இசைப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த வேலன் வெறியாட்டு விழாவை பற்றி இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பரிபாடல்ங்கிற நூலில் கொடுத்துருக்காங்க. 8 தொகையில் பரிபாடல் அப்படிங்கிற நூல், அந்த நூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விழா அப்போது குறிஞ்சி நில மக்கள் வந்து தொண்டகப்பறை இசைக்க நடனம் ஆடுவாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து குன்றக்குறவை கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. குறவை கூத்துனாலே பெண்கள் ஆடக்கூடியது, குன்றக்குறவைனாலே முருகனுக்காக பெண்கள் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தொண்டகப்பறை இசைக்க குன்றக்குறவை கூத்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் குறிஞ்சி நில விழா. அடுத்து வந்து முல்லை நில விழா. காடும் காடு சார்ந்த பகுதியும் தான் வந்து முல்லை நிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு காமன், நம்ம எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய கடவுள் வந்து மாயோன். இவங்களோட கடவுள் யார் அப்படின்னா மாயோன் அப்படிங்கிறவர். இவங்களோட முக்கிய தொழில், முல்லை நிலத்தோட முக்கிய தொழில் வந்து என்னென்னா கால்நடை வளர்க்குறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பால் சுரக்கும் மரமான வேப்ப மரத்தை வந்து தாய் தெய்வமாக வழிபட்டிருக்கிறதா அகநானூறுங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதா? அங்கங்கே ஒரு நூல் வந்து மென்ஷன் ஆகுது, அது அப்படியே கண்டென்ட்டாக எடுத்து கேட்டுருவாங்க. ஒரு 4 லைன் இருக்கா, அப்போ அந்த 4 லைனை மென்ஷன் பண்ணி இந்த விஷயம் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டுருவாங்க. அப்போது நம்ம அதில் வந்து தெளிவு இருக்கணும். 6வது யூனிட்டுக்கு வந்து இந்த லெசனும் முன்னாடி லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போது வேப்ப மரம் அதை வந்து பெண் தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அகநானூறுங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் எப்படி கும்பிட்றாங்கன்னா இவங்களுடைய கால்நடைகளை வந்து எயினர்கள் கிட்ட இருந்தும் வேடர்கள் கிட்ட இருந்தும் வழி தவறாமல் காப்பவர் கருப்பசாமின்னும், அதுக்கடுத்து இருண்ட கானகத்திற்குரியவர் கரிய நிறமுடையவர்ங்கிற பொருளில் இந்த பெயர் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதான் மாயோன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து மாயோன் மேய காடுரை உலகம், இது வந்து தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆயர்குல இவங்க தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆயர்குலம்னா என்னது? இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறவங்க, அவங்க தான் ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆயர்குல மக்களுக்கும் ஆண் இறைகளுக்கும் துன்பம் நேராமல் காக்கும்படி மாயோன்னா திருமால் அப்படிங்கிற, இப்போ நம்ம வந்து சேயோன்னா முருகன் சொல்லணும்ல, அதே மாதிரி மாயோன்னா திருமாலை குறிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து திருமாலுக்காக குறவை கூத்து வந்து வழிபட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஆய்ச்சியர் குறவை. அப்போ குறிஞ்சி நிலத்தில் குன்றக்குறவையும் முல்லை நிலத்தில் ஆய்ச்சியர் குறவையும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மருத நில விழா. மருத நிலம் வந்து இந்திர விழா அப்படிங்கிறது மருத நிலத்தில் தான் கொண்டாடுறாங்க. இதுதான் நம்ம பார்த்துருப்போம், 28 நாட்கள் கொண்டாடுவாங்கன்னு நேத்தோ என்னமோ ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். அப்போ மருத நிலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா எதுனா இந்திர விழாங்கிறத சொல்கிறாங்க. பசி பிணி பகை இது எல்லாத்தையும் போக்குவதற்காக இந்திரனை மக்கள் வழிபட்டிருக்காங்க. இவ்விழா வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து சாந்தி பெருவிழா, தீபக சாந்தின்னு 2 பெயர்கள் இருக்குது, வேறு பெயர்கள். புரியுதா? இந்திர விழாவுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா சாந்தி பெருவிழான்னு ஒன்று இருக்குது, தீபக சாந்தின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா பசி பிணி பகை இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக இந்திரனை மக்கள் வழிபட்டிருக்காங்க. அதுக்காக கொண்டாடப்பட்ட விழா தான் இந்திர விழான்னு சொல்கிறாங்க. இந்த இந்திர விழாவை பற்றின குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊர் எடுத்த காதை அப்படின்னு ஒரு காதையே இருக்குது. அது இல்லாமல் மணிமேகலையில் விழாவரை காதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை 2 நூல்கள்லையுமே இந்திர விழா பற்றின குறிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து 50 குழுவினர், என் பேர் ஆயத்தினர் இவங்கெல்லாம் ஒன்று கூடி இந்திர விழா நடக்கக்கூடிய நாளை வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இந்திர விழாவில் நடக்கிறத நாள் வந்து இந்த என் பேர் ஆயம் இருக்கிறவங்க 50 குழு இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த நாளில் நடக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா
அது நடக்க போகிற நாளோட செய்தியை வந்து 4 வகை படையினரும் சேர்ந்து, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் 4 படையும் சேர்ந்து முரசடைந்து மக்களுக்கு அறிவிப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு திருவிழா தான் இது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து வீதிகள்லையும் கோயில்கள்லையும் பூரண கும்பங்களும் பொற்பாலிகைகளும் பாவை விளக்குகளும் வைக்கிறாங்க. வாழை, கரும்பு, கமுகு, வஞ்சிக்கொடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். வீதிகள் மன்றங்கள்லையும் வந்து பழைய மணலில் மாற்றி புது மணல் பரப்புவாங்களாம். பூத சதுக்கம் முதலான தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பூத சதுக்கம். இது வந்து சிலப்பதிகாரத்தில் வச்சுருக்கக்கூடிய இளங்கோவடிகள் வச்ச ஒரு கற்பனையான ஒன்று. முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். பொது இடங்களில் சான்றோர் நல்லூரை ஆடுறவங்க. பட்டி மண்டபங்கள், பட்டி மன்றம்னு ஒன்று நம்ம இப்போ சொல்கிறோம்ல, பட்டிமன்றம் நடக்குதுன்னு, அதுக்கு ஒரிஜினல் பேர் பட்டி மண்டபம். அது வந்து அங்கங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புகார் நகரத்தில் இந்திர விழா நடைபெற்ற செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. புகார் நகரம்னா பூம்புகார் அப்படிங்கிறது. அடுத்து புகார் நகரம் மட்டும் இல்லாமல் மதுரையில் பூம்புகார் மட்டும் கிடையாது, மதுரையிலையும் இந்திர விழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது சின்னமனூர் செப்பேடு. புரியுதா? பூம்புகாரில் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலை, மதுரையிலையும் இந்திர விழா வந்து நடந்திருக்கு அப்படின்னு எந்த நூலில் சொல்லி எந்த இடத்துல இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சொன்னது சின்னமனூர் செப்பேடு. அதில் தான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்திர விழா செய்தியை பற்றி. மதுரையிலையும் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரே சான்று என்னென்னா சின்னமனூர் செப்பேடு தான் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து தொடிதோட் செம்பியால் எடுக்கப்பட்ட காமன் விழாவினை இந்திர விழா, விருந்தாட்டு விழா ஆகிய பெயர்களில் மணிமேகலை குறிப்பிடுகிறது. அப்போ தொடிதோட் செம்பியினால் எடுக்கப்பட்ட காமன் விழாவை இந்திர விழா, விருந்தாட்டு விழா ஆகிய பெயர்களில் மணிமேகலை குறிப்பிடுகிறது அப்படின்ற ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. மருதநில மக்கள் வந்து போருக்கு போகும்போது தங்கள் அரசனை வாழ்த்தி விழா கொண்டாடுவாங்களாம். அதில் வந்து தங்களோட வாளை உயர்த்தி பிடித்து தன்னுமை என்னும் போர் பறை ஒலிக்க ஆடியும் பாடியும் குறவை நிகழ்த்துவாங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, மருதநில மக்கள் வந்து போருக்கு போகிறப்போ தங்களுடைய வாளை வந்து உயர்த்திட்டு ஒரு கர ஓஷங்கள் வந்து எழுப்புவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா தன்னுமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெய்தல் விழா. நெய்தல்னா என்னது? கடலும் கடல் சார்ந்த பகுதி, அதுதான் நெய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலத்திற்குரிய கடவுள் என்னது? வருணன். கரெக்டாக, வருணன் அப்படிங்கிறவர் தான் இதுக்குடைய கடவுள். அப்போது இந்த விழாக்கு பேர் முன்னீர் விழா, நாவாய் விழா. ஏன்னா வருணன் அப்படின்னா மழை வருதுன்னு நினச்சிக்கோங்க. வருணன் மீன்ஸ் அதுதான் சொல்லப்போனால். அப்போது கடலும் கடல் சார்ந்த பகுதினா என்னது? கடலில் என்னது? நீர், முன்னீர் விழா. நாவாய், கப்பல் இருக்கும். நாவாய்னா கப்பல். அப்போது படகுன்னு சொல்லுவோம். நாவாய் விழா. இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களில் இந்த விழாக்கு இருக்கிற பெயர். அடுத்து பல்யாக சாலை முதுகுடிமை பெருவழுதி என்னும் பாண்டிய மன்னன் இந்த விழாவினை கொண்டாடிய செய்தினையும் கரிகாலனோட முன்னோர் நாவாய் திருவிழா கொண்டாடிய செய்தியும் புறநானூரில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனும் கரிகாலன்னு சொல்லக்கூடிய சோழ மன்னனும் இந்த விழாவை கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. வருணன்னா யார்? மேகம், மலை, கடல், ஆறு இது எல்லாத்தோட தொடர்புடையதுனால இவர் வந்து வருணன்கிறவர் நீர்க்கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து உலகம் முழுக்க பறந்திருப்பார், உலகத்தையே ஆள்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல் நில மக்கள் வந்து முத்துக்கள், வலம்புரி, சங்குகள் இதெல்லாம் காணிக்கையாக செலுத்தி தங்களோட கடவுளை வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாலை நில விழா. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் திரிந்து உருவாக்கப்பட்ட நிலம் தான் பாலை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவைங்கிற தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. அது வந்து ஒரு பெண் தெய்வம். இது பார்த்தீங்கன்னா வெற்றியை தருபவள். கொற்றவை அப்படின்னா கொற்றம்னாலே வெற்றி. அப்போது கொற்றவைனா எனது வெற்றியை தருபவள் அப்படிங்கிறது பெயர், அதோட பொருள். அப்போது சிலப்பதிகாரத்தில் ஷாலினிங்கிற பெண் தெய்வம் என்ற தெய்வம் வந்து ஏற்பட்ட பெண்ணிற்கு கொற்றவையின் கோலம் புனையப்படுது. சிலப்பதிகாரத்தில் ஷாலினிங்கிற ஒரு தெய்வம், புரியுதா, ஏற்பட்ட பெண்ணிற்கு கொற்றவையின் கோலம் புனையப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஷாலினிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தெய்வம் உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு பேர் வந்து கொற்றவை அப்படின்னு வச்சாங்களாம். அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஷாலினியை மான் மீது அமரச் செய்து உலாவர செய்கிறாங்க. அவர் உலா வரும்போது பல்வேறு காணிக்கை பொருள்களுடன் பெண்கள் பின்தொடர்றாங்க. வழிப்பறியின் போது கொட்டும் பறை, சூறையாடும் போது ஊதப்படும் கொம்பு, புல்லாங்குழல் இதெல்லாம் அந்த சமயத்தில் இசைப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட நிலக்கடவுள் வந்து கொற்றவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து நடுக்கல் வழிபாடு. நம்ம இது தெரியும், ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தமிழருடைய
தன்னுடைய பண்பாட்டின் உயரிய விழுமியமான வீரத்தை அடிப்படையாக கொண்டதே நடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னோட மக்களுக்காக வீர போர் புரிந்து முதுகில் கிடையாது, தன்னுடைய நெஞ்சில் வந்து அடிப்பட்டு இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக உருவாக்கப்படுறது தான் நடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் போர்க்களத்தில் விழுப்புண்பட்டு வீர மரணம் அடைந்த வீரனது உடலை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்திய போர்க்கருவி பொருட்களை புதைக்குழியிட்டு அடக்கம் செய்வாங்க. அந்த இடத்துல ஒரு கல்லை நடுவாங்க, அதுதான் நடுக்கல். அந்த கல்லின் மீது அவ்வீரனுடைய உருவம், பெயர், வீரம், புகழ், தியாகம் இது எல்லாத்தையும் பொறிச்சாங்களாம். இதை தான் சொல்கிறாங்க. அதுதான் பாருங்கள், இப்படி தான் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பத்தினி வழிபாடு. சிலப்பதிகாரத்துடைய நாடுகான் காதையில் கண்ணகிக்காக பத்தினி கோட்டம் அமைக்கப்பட்ட செய்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் கண்ணகிக்காக பத்தினி கோட்டம் அமைக்கப்பட்டுச்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நாடுகான் காதையில் கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு தெரியணும். அதான் மேலோர் விளையும் நூல்நெறி மாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் அப்படின்னா இது கான்செப்டே வந்து சிலப்பதிகாரம் தான் அப்படிங்கிறது நமக்கு பத்தினி வழிபாடுனாலே அது சிலப்பதிகாரம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி வழிபாட்டை தான் பத்தினி வழிபாடுன்னே நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த வழிபாடு இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுதான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இன்றைக்கும் எந்த நாட்டில் வந்து பத்தினி வழிபாடு கொண்டாடப்படுது, இல்லை எந்த ஊரில் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது இலங்கை அப்படிங்கிறது எழுத தெரியணும். கண்ணகிங்கிறவங்க யார்? தமிழக காப்பிய வரலாற்றில் முக்கிய இடம் பெற்ற கற்புக்கு அரசியாக திகழ்ந்தவள் தான் கண்ணகி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்ணகிக்கான கோவில். சிலப்பதிகாரத்துடைய காப்பிய தலைவி பொய்யான குற்றச்சாட்டின் மூலம் தன்னுடைய கணவன் கோவலன் கொலை தண்டனைக்கு உட்பட்டதை அறிந்து சினமுற்றார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து கண்ணகி சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வீரத்தை நிலைநாட்டி சேர நாட்டில் பத்தினி தெய்வமாக போற்றப்பட்டு வழிநடத்தப்படுகிறார். இன்றைக்கும் இருக்கிற விஷயம். அடுத்து பாவை நோன்பு. மார்கழி மாதத்தில் பெண்கள் வந்து பாவை நோன்பு இருப்பாங்க, அதுக்கு பேர் மார்கழி நோன்புன்னு சொல்கிறாங்க. பாவை நோன்பு காலத்தில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையும் மாணிக்கவாசகரோட திருவெம்பாவையும் பாடி இறைவனை வழிபடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காகவும் மணமான பெண்கள் தங்கள் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும்னு விரதம் மேற்கொண்டு இந்த பாவை நோன்பு இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து மாதந்தோறும் மழை பெய்து நாடு செழிக்கவும் மக்கள் வளமும் நோய் நொன்றி வாழவும் மாணிக்கவாசகருடைய பாடல்களும் இந்த ஆண்டாளுடைய பாடல்களும் பாடுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இதை பாடுறாங்க, இந்த பாவை நோன்பு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வரைக்கும் நிலம் சார்ந்த திருவிழாக்கள் பார்த்தோம். இப்போ வந்து இயற்கை சார்ந்த திருவிழாக்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்னது? ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் திருவிழா. பொங்கல் விழாங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து மாடுகள் எருது அது மாடுகளுக்காகவும் நெற்பயிருக்காகவும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. அடுத்து போகி பண்டிகை. மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் தான் வந்து கொண்டாடப்படுது போகி பண்டிகை அப்படிங்கிறது. தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்காக இதை வந்து கொண்டாடுறாங்க. வீட்டை சுத்தப்படுத்தி தலைவாசல் வீட்டில் மஞ்சள் சந்தனம்லாம் பூசுவாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து பொங்கல் திருநாள். உழவர் பெருமக்கள் ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்களை வந்து தை மாதத்தில் அறுவடை செய்வாங்களாம். முதல் விளைச்சலை வந்து கதிரவனுக்கு காணிக்கையாக படைக்கிறது பொங்கல் திருவிழா. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டென்ட் இல்லை. மாட்டு பொங்கல், ஜல்லிக்கட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லைன் முக்கியம். கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படிங்கிறது ஆக்சுவலி இது வந்து ஒரு கலித்தொகை பாடல் வரி. அது இங்கே மென்ஷன் பண்ணலை, சங்க இலக்கியம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. கலித்தொகையில் வர்றது தான். கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். இதுக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அதுக்கடுத்து 1000 பசுவுடைய நாயகர் என்ற பட்டப்பெயர்களெல்லாம் புழக்கத்தில் இருந்திருக்கு. ஏரியின் பின்னால் தான் உலகமே சுழல்கின்றது அப்படிங்கிறது வள்ளுவரோட. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் திரும்பி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த காணும் பொங்கல் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது. சித்திரை திருவிழா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சித்திரை திருவிழா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா. ஏன்னா சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடும் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழா மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா. அதனால் ரொம்ப முக்கியம். சித்திரை திருவிழா எங்கே நடக்கும்னா மதுரை. இது எப்படின்னா சைவமும் வைணவமும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரே திருவிழானா அது இந்த சித்திரை திருவிழா தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது 2 விஷயம் நடக்கும். சைவ சமய விழாவாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணமும் வைணவ சமய விழாவான கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய விழாவும் ஒன்றா நடக்குமா. திருமலை நாயக்கரோட காலத்தில் தான் இது 2 விழாவும் ஒன்றாகப்பட்டு கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதத்துடைய வளர்பிறை 5ஆம் நாள் இந்த விழா தொடங்கி 10 நாட்கள் வரைக்கும் நடக்கும். நமக்கு தெரியுறது என்னென்னா சைவமும் வைணவம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படிங்கிறது தெரியணும், அவ்வளோதான். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. காவிரி பாயும் பகுதிகளில் வாழும் மக்கள் வந்து காவிரி
ஆற்றை அன்னையாகவும் தெய்வமாக நினைத்து வழிபடுவாங்க. அதற்காக வற்றாத நதிகள் தங்களோட கடவுளாக வந்து கொண்டாடுவாங்க. ஆடிப்பட்டம், தேடி விதை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து மகாமகத் திருவிழா. ஓகே, இதிலேருந்து நம்ம பிரேக் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ சைவமும் வைணவும் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற ஒரு திருவிழா தான் வந்து என்னது அப்படின்னா சித்திரை திருவிழா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா இது, அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆடிப்பெருக்கு, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். மகாமகத் திருவிழா ரெண்டாவது இம்பார்ட்டண்ட். சித்திரை திருவிழாக்கு அப்புறம் இம்பார்ட்டண்ட்டுன்னா அது இந்த மகாமகத் திருவிழா அப்படிங்கிறது தான். மாசி மாதத்தில் குரு சிம்மராசி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் மகாமகத் திருவிழா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் நமக்கே தெரியும், அதனால சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ஒரு குரு ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசி, இது கூட தேவையில்லை. இதில் வந்து 12 வருஷத்துக்குன்னு ஒன்று வரும். நீங்கள் அது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இது நடக்கும். அதனால் மாசி மகாமக திருவிழாங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதை வந்து 12 ராசிகளை கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணமில் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி அன்று பக்தர்கள் புனித நீராடுவாங்களாம். அதனை வடநாட்டில் எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடக்குதோ அந்த மாதிரி இங்கேயும் நடக்கிறதுனால இதை வந்து தென்னாட்டுடைய கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மகாமக திருவிழாவை. ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எது தென்னகத்தின் மேருனா எந்த கோயிலை சொல்கிறோம், அதே மாதிரி எந்த திருவிழாவை என்ன அடைமொழியோடு அழைக்கிறோம், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அடுத்து சைவ திருவிழாக்கள். சிவனையே முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்குறவங்க சைவர்கள். அவங்க கொண்டாடுற திருவிழா சைவ திருவிழா, வேறு ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்று மகா சிவராத்திரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் இரவு முழுக்க அந்த உறங்காமல் இருந்து கண்விழிச்சு சிவனை வழிபடுறது மகா சிவராத்திரி. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட்டு மாசி மாதத்தில் நடக்கும், அதுதான் மகா சிவராத்திரி, அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. தீபத் திருவிழா, இதெல்லாம் சொல்லித்தரணுமான்னு எனக்கு தெரியல. ஆதிரை திருவிழா. திருவாதிரைங்கிறது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. இதுக்கு மேலே நான் இதுக்கு சொல்ல வேண்டாம். இந்த திருவிழாவுக்கு வந்து திருவாதிரை களின்னு ஒரு திருவிழா இருக்கான். ஏன்னா சிவனுக்கு வந்து களி படைக்கிறதுனால திருவாதிரை களின்னு ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வேணால் இந்த கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அதாவது சிவபெருமானுக்கு 5 சபைகள் இருக்கான். பொற்சபை நடராஜர் கோயில் சிதம்பரம், வெள்ளி சபை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுரை, ரத்ன சபைங்கிறது வடவாரண்யேஸ்வரர் கோவில் திருவாலங்காடு, தாமிர சபை நெல்லையப்பர் கோவில், சித்திர சபை குற்றாலநாதர் கோவில் குற்றாலம். அடுத்து வைணவ திருவிழா. அப்படி வைணவம்னாலே திருமாலை வந்து முழுமுதற் கடவுளாக வணங்குறவங்க வைணவங்க. இவங்க வந்து கொண்டாடுறது வைணவ திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வளர்பிறை 11வது நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா ஆண்டு முழுக்க ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து விமர்சையாக எங்கே கொண்டாடுறாங்கன்னா ஸ்ரீரங்கமில் இருக்கிற ரங்கநாதர் கோவிலில். அடுத்து திருவோணம். ஓணம்ங்கிறது திருமாலுடைய பிறந்த நாளான ஆவணி மாதம் முழுநிலவு நாளில் கொண்டாடப்படக்கூடியது. இது வந்து மகாபலி மன்னர் வருவதாக சம்திங் சொல்ல. அத்திப்பூ, இது வந்து கோலங்களை போடுறது, இதெல்லாம் வந்து கேரளாவில் கொண்டாடுவாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தீபாவளி ஐப்பசி மாதம் தேய்பிறை நாள். தீபங்களின் வரிசை தீபாவளி. நவராத்திரி, அம்மன் திருவிழா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதில் இருந்தெல்லாம் கேள்வி வராது, அதனால் நமக்கு வேண்டாம். முருகனுடைய அறுபடை வீடுகள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. திருமுருக ஆற்றுப்படைங்கிற நூலுக்கு இது வந்து பயன்படும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் அல்லது திருச்சீரலவாய், அடுத்து திரு ஆவினங்குடி என்கிற பழனி, திருவே ரகம் என்கிற சுவாமிமலை, திருத்தணி அல்லது குன்றுதோராடல், அடுத்து பழமுதிர் சோலை. அடுத்து தேர் திருவிழா. வடம்னா கயிறு, அதை பார்த்துக்கோங்க. கயிறுனா வடம் பிடித்தல்னா கயிறில் கட்டி இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம். மிக உயரமான தேர்னா திருவாரூர் தேர், தியாகராச பெருமாள் கோயில். அதான் திருவாரூர் பாட்டில் கூட நிறைய இடத்துல வரும்.
அதுக்கு அடுத்தது கிறிஸ்துவ திருவிழாக்கள். டிசம்பர் 25 நமக்கே தெரியும், கிறிஸ்துமஸ். அடுத்தது குட் ஃப்ரைடே, இப்போ தான் போச்சு. இவர் வேறு இறந்துட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், போப்பாண்டவர். குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க. அடுத்தது புனித, இதெல்லாம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் கொடுத்துருப்பாங்க, வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்து ஈஸ்டர் சண்டே. மொஹரம் இஸ்லாம்ஸில் மொஹரம், ரமலான், மகாவீர் ஜெயந்தி. இந்த பாக்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சமண சமயத்தில் எத்தனை 24 தீர்த்தங்கரர், அதில் 24வது மகாவீரர். சமண சமயத்தில் திகம்பரர் ஸ்வேதாம்பரர் ரெண்டாக பிரிஞ்சாங்க. திகம்பராங்கிறவங்க திசை ஆடை அணிகிறவங்க, அதனால் ஒரிஜினலான உடை அணிய மாட்டாங்க. ஸ்வேதாம்பரர், ஸ்வேதம்னா வெள்ளை, வெள்ளை கலர் உடை அணிகிறவங்க. குருநானக் ஜெயந்தி, இது நமக்கு முக்கியம். குருநானக்குங்கிற ஒரு சீக்கிய குரு வந்து பிறந்த அந்த நாள் தான் குருநானக் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். லாகூருக்கு அருகிலே தால்வண்டிங்கிற கிராமத்தில் தான் அவர் பிறந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களுடைய புனித நூல் ஆதி கிரந்தம், அது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சது. தசரா விஜயநகர பேரரசர்களால் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருது. அதாவது பாரசீக தூதுவர், பெர்ஷியன் டிராவலர் அப்துல் ரசாக் தான் வந்து இதை பற்றி அவரோட குறிப்பில் சொல்லியிருக்காராம். அதை கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். வன்னி மரங்களுக்கு பூஜை பண்ணி இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வன்னி மரம்னா பன்னின்னு வேறு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தொல்குடி விழுமியங்கள். இந்த லெசன் வந்து ஓரளவுக்கு, அதுக்கு அடுத்து முக்கியமானதுன்னா இந்த லெசன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பழங்காலத்து பெண்களை பற்றின விஷயங்களை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வும், பகட்டுனா வந்து பணக்கார வாழ்க்கை, பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வும் உள்ள வாழ்வையே விரும்பினாங்கங்கிறத பெரும்பானாற்று படையில் சொல்லியிருக்காங்களாம். இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க, மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெல்லையும் முல்லையின் அரும்புகளையும் கொண்டு பெரிய காவலை உடைய ஊரின் நன்மைக்காக நற்சொல் கேட்டு நின்ற முதிய பெண்கள்னால் முல்லைப்பாட்டு, ரொம்ப முக்கியமான லைன் இது. அதுக்கடுத்து வந்து திருமணம்னாலே அகநானூறு தான். அப்போ திருமண விழாக்களை முதிய பெண்கள் தலைமையேற்று நடத்தினாங்க அப்படிங்கிறது அகநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. முதிய பெண்டிர் பூவும் நெல்லும் கலந்த நீர் நிறைந்த குடங்களில் உள்ள நீரால் மணமக்களை நீராட்டி திருமணத்தை நிகழ்த்தியதாக ஃபஸ்ட்டு வந்து, அதாவது முதிய பெண்கள் வந்து திருமணத்தை நடத்தினாங்கங்கிற குறிப்பு அகநானூரில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அந்த முதிய பெண்கள் பூவும் நெல்லும் கலந்த நீர் நிறைந்த குடங்களில் இருக்கக்கூடிய நீரால் மணமக்களை நீராட்டி திருமணத்தை நிகழ்த்தினாங்க அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து பெரும்பானாற்றுப்படையில் சொல்கிறாங்க. நெய் விலை கட்டி பசும்பொன் கொல்லால் எருமை நல்லான் கருணாக பெறும் அப்படிங்கிறது பெரும்பானாற்றுப்படையில் குறிப்பிட்டிருக்காங்க. நெய்யை விற்று பசும்பொன்னை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நற்பசுவையும் எருமை கன்றையும் ஈடாக வாங்கும் பெண்ணை பெரும்பானாற்றுப்படை போற்றுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெய்யை விற்று பசும் பொன்னை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நற்பசுவையும் எருமை கன்றையும் அந்த பெண்கள் வந்து ஈடாக வாங்கக்கூடிய பெண்ணை பெரும்பானாற்றுப்படை போற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து, கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்கள் செம்முது பெண்டீர். செம்முது பெண்டீருங்கிறது நற்றிணையில் குறிப்பிட்டிருக்காங்க. செம்முது பெண்டுங்கிற வார்த்தை புறநானூறு, செம்முது செவிலியருங்கிறது அகநானூறு, செம்முக செவிலியருங்கிறது நெடுநல்வாடை. இதெல்லாம் மேபி முக்கியம், கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முது செம் பெண்டீர் அகநானூறு, பெருமுது பெண்டீர் முல்லைப்பாட்டு, முதுவாய் பெண்டீர் அகநானூறு, முதுவாய் பெண்டுங்கிறதும் அகநானூறு, பேரில் பெண்டு புறநானூறு, தொன்முது பெண்டீர் மதுரை காஞ்சி. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, பரிசில் வாழ்வை விடவும்
தன்மானம் பெரிது என்று அதியனிடம் அவ்வை முழங்குவதை புறநானூறு காட்டுகிறது. அதாவது அதியமான் ஔவையார்னாலே அது புறநானூரில் தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளிக் ஆகணும் மைண்டில். அந்த மாதிரி நம்ம படிச்சிருந்தோம்னா போதும். மக்கட்பேற்றை கொண்டாடுறது. இந்த பாட்டு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனேன்னு ஒரு பாடல், பெரிய பாடல். அதில் ஒரு 2-3 லைன் கொடுத்துருக்காங்க இங்கே. புறநானூற்று பாடல் வரி. அதாவது ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது மட்டும் கடமை கிடையாது, அந்த குழந்தைய வந்து சமுதாயத்தில் சிறந்த நபராக வளர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடமை அப்படிங்கிற மாதிரி பொன்முடியார் பாடியிருப்பாங்க. புறநானூரில் பெண் ஒரு பெண்ணுக்கான கடமை இது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. பாடினது பொன்முடியாருங்கிற சங்ககால பெண்பார் புலவர் வந்து பாடியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பெண் தான் போருக்கு தலைமை ஏற்றாலும் வீரம்ங்கிறதும் அவள் வழியாகவே பிள்ளைகளுக்கு வந்ததாக கருதப்பட்டுச்சுன்றதும் கொடுத்துருக்காங்க. நறுவீரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேரீர் பெண்டே செம்முது பெண்டின் காதலன் சிறான். இது வந்து புறநானூற்று பாடல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இது. கேள்வியில் அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். அது இயற்கையை வழிபடல். இயற்கையை பொறுத்த வரைக்கும் இடி மலை மின்னல் இதெல்லாம் பார்த்து பயந்துருக்காங்க. அதனால் அதை வந்து அந்த டைமில் சூரியன் உதிக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய வியப்பாக இருந்திருக்கு. அதனால் அதை பார்த்து இவங்க வந்து சந்தோஷப்பட்டு அதையே கடவுளாக வந்து தொழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அணங்குடை நெடுவரை அகநானு சூர்ச்சுனை அருகுடை முன்னீர் பெரும் துறைப்பரப்பின் அமர்ந்து உரை சுணங்கோ அப்படிங்கிற பாடல் வரியில் இயற்கையோட இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒன்றி இருந்தாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம். வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல். இங்கே பாருங்கள், நடுக்கல் வழிபாடு பற்றி எந்த நூலில் அதிகமாக பேசுகிறாங்கன்னா தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமலை, இந்த 3 நூல்களில் பேசப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து விருந்தோம்பல் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இங்கே நேற்று நம்ம பார்த்தோம்ல, நீண்ட நெடிய வழியில் பயணித்து களைத்து வருபவருக்கு உணவிட்டு களைப்பை போக்குறாங்க. முல்லைத்திணை மக்கள் மூங்கில் குழாய்களில் கொண்டு சென்ற உணவினை தம் வழியில் எதிர்பட்டவர்களின் பசி நீங்க பகிர்ந்து கொண்ட செய்தியை அகநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். விருந்தினரோட பசியை போக்க தன் வாழ் நலனுக்காக பயிரிட வைத்திருந்த விதைத்திணையை உரலிட்டு குத்தி பசி போக்கி செய்து வந்து புறநானூறு குறிப்பிடுகிறது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நேர்த்தே பார்த்துட்டோம். இந்த பாட்டு தெரிஞ்சு இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இனிது என தமியரும் உண்டலும் இல்லரே. புறநானூற்று பாடல் அவங்களுடைய விருந்தோம்பலை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியது. மூத்தோரை மதித்தல், திருக்குறள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், விருந்தோம்பலில் இன்னொரு லைனு. புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை மலைப்படுகடாம் வியந்து பேசுது. மேபி கேட்கலாம், புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய மக்களுடைய விருந்தோம்பலை பற்றி மலைப்படுகடாம் பேசுது. காமனாக விருந்தோம்பல்னு பேசிட்டு போனால் எளிய மக்களோட விருந்தோம்பல் பற்றி பேசுகிறது வந்து மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூல். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது புத்தகத்தில் இருக்கிறதுனால. அதுக்கடுத்து பால் வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் ஐங்குறுநூறில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முதுமையின் காரணமாக மேய்ச்சல் நிலம் தேடி செல்ல இயலாத முதிய பசு அருகிலுள்ள பயிரை மேய்ந்துவிடும். மக்கள் அதனை அடித்து விரட்டவில்லை, அதன் மீது இறக்கப்பட்டு அதற்கு கரும்பை உணவாக தருகின்றனர் அப்படின்னு அகநானூரில் சொல்லியிருக்காங்க.
இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இதில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன் ஆஃப்லைனில். காக்கைக்கு சொறிட வேண்டும் என்ற கடமையை குறிப்பிடும் நூல் நற்றிணை. உப்பு வணிகர்கள் பற்றி சிறுபான் ஆற்றுப்படையில் ஒரு லைன். மகாரண்ண மந்தி என்ற அடி தம் குழந்தைகளைப் போலவே குரங்குகளையும் உமனர்கள் எண்ணியமையை காட்டுகிறது அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படையில் கொடுத்துருக்காங்க. தன் குழந்தை மாதிரி குரங்குகளையும் எண்ணி அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டியிருக்காங்களாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. கூடி உண்ணுதல், இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி கூட்டுழைப்பால் பெற்ற உணவினை எத்தகைய ஏற்றத்தாழ்வுமின்றி சமமாக பகிர்ந்துண்டனர் அப்படின்னு பெருங்கௌசியனார் பெரும்பான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்காரு. கூட்டுழைப்பால் பெற்ற உணவை எத்தகைய ஏற்றத்தாழ்வுமின்றி சமமாக பகிர்ந்து கொண்டனர் அப்படிங்கிறத பெரும்பான் ஆற்றுப்படை நூலில் கொடுத்துருக்காங்க. உலகை விரும்பல். அடுத்து பட்டினப்பாலை. முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிரும் கூந்தல் வயங்கிலை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சே. இது என்ன அப்படின்னா, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும். பட்டினப்பாலையில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, பெரிய கூந்தலை உடைய தன் துணைவியை பிரிய விரும்பாத தலைவனை நமக்கு காட்டுகின்றன. இத்தகைய மகிழ்ச்சியான உலக வாழ்வை விரும்புவதற்கும் நரை திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்குமான வழியை பிசிராந்தையாருடைய புறநானூற்று பாடல் காட்டுகிறது. ஆக்சுவலி இது வந்து ஓல்டு 12th புக்கில் இருக்கும் இந்த கண்டென்ட்டு. அடுத்து உலகை, இது வந்து ஒரு புறநானூற்று பாடல். மகிழ்ச்சியான உலக வாழ்வை விரும்புவதற்கும் நரை திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்குமான வழியை புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினப்பாலை புறநானூறு. உலகை விரும்பல் அந்த டாப்பிக்லேருந்து ஔவையார் வந்து மன்னனான அதியமான் வந்துட்டாலே நம்ம வந்து ஔவையார் புறநானூரில் பாடியிருப்பாங்க. அந்த கான்செப்டுக்கு நீங்கள் போயிடணும். வேறு என்ன, அவ்வளோதான், இந்த லெசனும் முடிஞ்சது. இது தெரியுமா உங்களுக்கு? பூமி புனிதமானது. இது வந்து சியாட்டல் பற்றி உங்களுக்கு இதுலேயே இருக்கும் 7th புக்கில் நினைக்கிறேன். 7thலையா? ஆமாம், 7th தான் இருக்கும். இந்த சியாட்டல்னு அமெரிக்காவில் ஒரு நகரம் இருக்கும். இவர் வந்து அந்த ஊரோடைய அதிபராக இருக்கும்போது அவங்க ஊரில் வந்து இந்த பூமி தான் எங்களோட தாய், இந்த வானம் தந்தை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த காட்டை அழிச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சியாட்டல் நகரம் அப்படிங்கிறது அதை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. சும்மா வேணால் பார்த்துக்கோங்க ஒரு டைம். அடுத்தது இது என்னது? வங்க நாவல். மகா ஸ்வேதா தேவி, தமிழில் சு. கிருஷ்ணமூர்த்தி. இது நானுமே படித்தது இல்லையே. ஓகே, ஜஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின அந்த பெங்காலுடைய ஒரு நாவல் கொடுத்துருக்காங்க. காட்டில் உரிமைங்கிற நாவல் கொடுத்துருக்காங்க. அறவியலுடைய இயல்பும் அறச்செயல்களும். எத்திக்ஸ் அப்படின்னா அறவியல், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எத்திக்ஸுங்கிற வார்த்தை வந்து கிரேக்க மொழி சொல்லிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது இந்த டாபிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, மெயின்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த எத்திக்ஸுங்கிற புக்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 6வது லெசனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து மெயின்ஸ் கொஷின். குரூப் 1 மெயின்ஸில் நான் இந்த கேள்வி படிச்சிருக்கேன். குரூப் 1 மெயின்ஸில் அறவியல் ஓர் அறிவியல், எத்திக்ஸ் அஸ் ஏ சயின்ஸ், அது வந்து 2 டைப்பாக பிரிப்போம். இதெல்லாம் நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன் உட்காந்து. இந்த ரெண்டையும் அப்படியே இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கொஷினாக இருந்துச்சு குரூப் 1ல்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் பாருங்கள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அறிவும் சிந்தனையும் சுய நிர்ணயமும் அறத்துடைய உயிர்நாடிகள் அப்படின்னு சாக்ரடீஸ் சொல்லியிருக்கார். இயற்புடைய சூழ்நிலையையும் சிறந்த அரசியல் திட்டத்தையும் அமைத்து உத்தம லட்சியங்களை தருக்க முறையில் நிரூபணம் செய்து மக்களை அறவாழ்வில் ஈடுபட செய்ய வேண்டும்னு பிளேட்டோவும், ஞானம், தன்னடக்கம், தைரியம், நியாய உணர்ச்சி இது எல்லாமே அறத்தோட வேர்கள்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அறத்தோட வேர்கள்னு சொன்னது அரிஸ்டாட்டில். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவை. இங்கே அங்கங்கே ஒரு பாக்ஸ் தான் நல்லாயிருக்கும், விஷயமா இருக்கும். சமூகவியல், சோஷியாலஜிங்கிற சொல்லை உருவாக்குனது வந்து ஆகஸ்டே காம்தேங்கிறவர் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சோஷியாலஜி இன்றைக்கி யூபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு மெயின் பேப்பர். யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு நேற்று, பார்த்தீங்களா எல்லோரும்? தமிழ்நாட்டில் வந்து 50 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம். அதில் வந்து ஒரு நபர் வந்து இது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா தருமபுரியை சேர்ந்த ஒரு நபர் தமிழில் எழுதி ஒரு 3 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம், தமிழ்லையே எழுதி. இந்த பாக்ஸ் கூட பார்த்துக்கோங்க ஒரு டைமு. இந்தியா, சீனா மற்றும் ஈரானிய தத்துவங்களைப் போலவே கிரேக்க தத்துவமும் தொன்மையானது. கிரேக்க தத்துவ உலகில் குறிப்பிடத்தகுந்தவராக திகழ்பவர் யாருன்னா சாக்ரடீஸ். அவருக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி போன குரூப் 4ல் இது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? இந்த புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆர்டர் கேட்டிருந்தாங்க, யாருக்கு அப்புறம் யாருன்னு. ஃபஸ்ட்டு சாக்ரடீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாணவர் பிளேட்டோ, அவருக்கு அப்புறம் வந்தவர் அரிஸ்டாட்டில். இது வந்து ஒரு ஆர்டர் கேட்டிருந்தாங்க, புரியுதா? இந்த லெசன்லேருந்து தான். அப்போ இந்த லெசன் படிக்காமல் விட்டால் நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் போயிடும். ஆர்டர் கேட்டிருந்தாங்க, அம்புக்குறி மாதிரி போட்டு யாருக்கப்புறம் யாருன்னு. இது நான் பர்ஃபெக்டாக போட்டிருந்தேன், ஏன்னா இதை பற்றி நான் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். சாக்ரடீஸு, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட பேர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம எங்கே படிக்கிறதும் யூஸ் ஆகும். எக்ஸாம் கொஷின் வந்து இந்த புத்தகத்துலேருந்து தான் கேட்கணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது, எதை வேணாலும் கேட்பான். இங்கே பார்த்தீங்களா? நீர் வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். கணியன் பூங்குன்றனார் புறநானூரில் சொன்ன ஒரு லைனு. நீர் வழிப்படுவோங்கிறது என்னது? சமீபத்தில் 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் நீர் வழிப்படுவோங்கிறது. பட் அந்த வார்த்தை வந்து கணியன் பூங்குன்றனார் பயன்படுத்தியிருக்காரு புறநானூரில். அந்த வார்த்தையை வச்சு தான் வந்து இவர் புக் எழுதியிருக்காரு. அதனால் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது 2024ஆம் ஆண்டுக்கான விருது கிடச்சிருக்கு. இந்த ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே இது வந்து சமீபத்தில் ஒரு விருது கிடச்சிருக்கு ஞாபகம் வருது, பார்த்தீங்களா? அப்படி நம்ம படிக்கணும். இந்த திருக்குறள்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இந்த புக்கில் இருக்குது. என்னென்னா அறம் தொடர்பான திருக்குறளாக இருக்கிறனால இது யூஸ் ஆகும். அறம்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டில் இந்த திருக்குறள்லாம் இருக்கும். அதனால் இந்த திருக்குறள்லாம் ஒரு தடவை நம்ம ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கணும். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1330 குறளையும் படித்து வச்சுக்கிறது கூட நல்லது தான். சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. படித்து வச்சுக்கிட்டோன்னா எந்த கேள்வி கேட்டாலும் எழுத தெரியணும் நமக்கு, அப்படி இருந்துக்கலாம். ஏன்னா அவன் ஒரு 25 அதிகாரம் மென்ஷன் பண்ணியிருக்கான், அதுலேருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பானா அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம கிடையாது, யாராலையுமே சொல்ல முடியாது. அடுத்து அறநெறி வாழ்வு. அறநெறி வாழ்வு யாரெல்லாம் அறநெறியை பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து நடத்துனாங்க கடைசி வரைக்கும்? காந்தி அவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. உட்ரோ வில்சன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க்சி அறம்னா என்ன? தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நமக்காக ஒரு பொன் உலகம் காத்திருக்கிறது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. மேபி இதெல்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேள்விலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நமக்காக ஒரு பொன் உலகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னது கார்ல் மார்க்ஸ். கல்கத்தா நகரத்து வீதிகளில் சுருண்டு கிடந்த தொழு நோயாளிகளையும் தொட்டு கனிவுடன் மருந்திட்டு காத்தவர் அன்னை தெரசா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்வது வள்ளலார்.
இவங்க யாருமே தமக்காக வாழலை, பிறர் நலனுக்காக வாழ்ந்தாங்க. அதுக்கு பேர் அல்ட்ரூயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறர் நலனுக்காக வாழ்வதற்கு இங்கிலீஷில் அல்ட்ரூயிசம்னு சொல்லுவாங்க. லியோ டால்ஸ்டாய், எல்லா மகிழ்ச்சியான குடும்பங்களும் ஒத்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றன, ஒவ்வொரு மகிழ்ச்சியற்ற குடும்பமும் தனக்கே உரிய விதத்தில் மகிழ்ச்சியற்று இருக்கின்றன. லியோ டால்ஸ்டாய் குடும்ப வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த லெசன்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. திருப்பி எல்லா லெசனையுமே ஒரு தடவையாவது நம்ம திருப்பி பார்க்கணும் எல்லா புக்லேயும். அப்போ தான் அதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு புரியும். ஏதாவது 1-2 லைனாவது நமக்கு தேவைப்படும் அந்த லெசன்லேருந்து. குடும்ப வாழ்வை விட இனிமையானது என்று இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இத்தகைய இனிய குடும்பத்தின் பண்பை வந்து ஐங்குறுநூறில் சொல்லியிருக்காங்க. குடும்ப வாழ்வை பற்றி ஐங்குறுநூறு. அமர்ந்த உள்ளம் பெரிதாகின்றே அகன் பெரும் சிறப்பின் தந்தை பெயரன் முறுவலின் இன்னகை பயிற்றி சிறுதேர் உருட்டும் தளிர் நடை கண்ட அப்படிங்கிற பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. குடும்ப வாழ்வுங்கிறது இனிமையாக இருக்கணுங்கிறது ஐங்குறுநூறில் சொல்லியிருக்காங்க. தன் மகனுக்கு தந்தை ஆற்ற வேண்டிய கடமை அப்படிங்கிறத பற்றி தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் சான்றோர் பலர் கூறியில் அவையில் தன் மகனை தலைமை சிறப்புக்குரியவனாக உருவாக்குவது தான் தந்தையோட சமூக கடமைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதே மகன் தந்தைக்கு ஆற்றும் கடமை என்ன? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல்லெனும் சொல்லென்று. அதாவது இவன் தந்தை இவனை பெற்றெடுக்க என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு பிறர் வந்து மகிழ்ந்து பாராட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமணம்னா என்ன? அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அணி. இதுக்கு வர வேண்டியது மழலை செல்வம். இங்கே பாருங்கள், மழலை செல்வம் குழந்தைகளுக்கான சிறந்த சூழலை உருவாக்கி தன்னலம் கருதாது குழந்தை நலனை போற்றுவது பெற்றோருடைய கடமை சொல்லியிருக்காங்க. உடைமைகள் கலீல் கிப்ரான் வந்து குழந்தைகளுக்கான இலக்கணம் வந்து வகுத்திருக்காங்க. தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்துமை இதெல்லாம் திருக்குறள் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம நார்மலாக படிக்கிற திருக்குறள் தான். ஆனால் வந்து ஒரு தடவை படித்து வச்சுக்கணும் நம்ம நல்லா தெளிவாக. நட்புனாலே பாருங்கள், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நம்ம ஆல்ரெடி பார்த்தது புறநானூறு. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க பார்க்கல, ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் இறந்து போனார். வடக்கிருந்து கோப்பெருஞ்சோழன் உயிர் விட்டான், ஆனால் 2 பேரும் பார்க்கவே இல்லை ஒரு தடவை கூட இது வரைக்கும். ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10 மனித உரிமை தினம். இமானுவேல் காந்த் அப்படிங்கிற ஒரு கடமை கொள்கை டியூட்டி ஃபார் டியூட்டி சேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. மேபி அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரிலாம் இந்த லெசன்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குறோன்னா ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போட போகிறோன்னு அர்த்தம். என்றைக்குமே வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால நம்ம வீணாக போகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் நம்ம வந்து போடுறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது. தொழில்சார் அறங்கள். இந்த லைன் பாருங்கள், சில மருத்துவர்கள் நோயாளியோட உடலை குணப்படுத்துவாங்க, சிலர் மனத்தை குணப்படுத்துவாங்க. ஆனால் இரண்டையும் சமமாக கருதி மருத்துவம் செய்கிறது தான் சிறந்த மருத்துவ முறைன்னு கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ வந்து குறிப்பிட்டிருக்காரு. புரியுதா? சாக்ரடீஸோடைய மாணவர் பிளேட்டோவுடைய மாணவராக இருந்தவர் தான் அரிஸ்டாட்டில். இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. அடுத்தது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் 1934 உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குனது 2020 செப்டம்பர் 25. புரியுதா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய மருத்துவ கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனது 1934. அதே நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் உருவாக்குனது 2020 செப்டம்பர் 25 ஸோ இந்த 2 விஷயம் மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படிக்காமல் வேறு எங்கேயுமே இந்த கண்டென்ட் நானே படித்ததில்லை. இந்த புக்கை தாண்டி வேறு எங்கேயுமே நானே படித்ததில்லை அந்த கண்டென்ட்டை. அது பட்டினப்பாலை. வணிகத்தோட சிறப்பை பற்றி பேசுகிறதே எப்பயுமே பட்டினப்பாலைங்கிற நூல் தான். நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்
இது வந்து ஒரு டைம் ஐ திங்க் லாஸ்ட் எக்ஸாமில் எதுலையோ கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. இங்கே எங்கேயோ படிச்சிருக்கேன் நான் இந்த கேள்வி. இந்த புக்கில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல நான் இதை பார்த்துருக்கேன். தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொள்ளாது. இப்போ ஆமாம், இது வந்து வெற்றி ஐஏஎஸில் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அப்போ இந்த கேள்வி வந்து நான் பார்த்தேன், பட்டினப்பாலையிலன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த காலத்து தமிழர்கள் வந்து குறைவாக ஏமாற்றியும் கொடுக்க மாட்டாங்க, வாங்கும் போது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னு அதை அப்படியே எடுத்துகிட்டும் போயிட மாட்டாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு போதும், எனக்கு இவ்வளோதான் நான் கொடுத்த காசுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதான் வந்து மிகையாகவோ இல்லை குறையாகவோ கொடுக்காமல் வாங்காமல் வணிகம் செய்யணும் அப்படிங்கிறது பட்டினப்பாலையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடல் வரி. நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல் பண்டம் பகர்ந்து வீசுவார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். வல்லவர்கள் வள்ளுவர் என்ன சொல்கிறார், மற்றவர்களிடையே பொருளை வந்து தம் பொருள் போல பேணி அறவழியில் வணிகம் செய்கிறது தான் மேலானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நுகர்வோரோட உரிமைகள் பாருங்கள். எக்கானமிக்ஸ் உள்ள வருது, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உள்ள வருது பாருங்கள். பொலிட்டிக்கல் உள்ள வருது. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 போட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இந்த இடத்துல ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குது நமக்கு இங்கே பார்க்குறதுனால. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா, இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005 அக்டோபர் 12 போட்டாங்கங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன உரிமை அதிலிருந்து இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. உலக அளவில் பொருள்களுடைய தரத்தை உறுதி செய்வதற்காக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உலகத்தர அமைப்பு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் உலகத்தர அமைப்பு, அதாவது ஜெனீவாவில் 1947 ஜெனீவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இந்திய தர நிர்ணய அமைப்பு அப்படிங்கிறது நுகர்வோர் நலனுக்காகவும் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்திற்காகவும் உருவாக்கப்பட்டது. 1947 ஜெனீவாவில் இதோட கேபிட்டல் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் மார்ச் 15 நுகர்வோர் தினமாகவும், உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15, டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக நுகர்வோர் தினம் அதாவது வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னா மார்ச் 15, அதுவே நேஷ்னல் கன்சியூமர் டேனா டிசம்பர் 24. இந்த 2 டேவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதை பற்றி நான் உங்களுக்கு பாலிட்டியில் கிளாஸ் எடுப்பேன். அடுத்து வந்து அங்கேயே கொடுத்துட்டான் பாருங்கள். இந்திய வழக்குரைஞர்கள் கழகம், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா 1961 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற வழக்குரைஞர் இது பாஸ் பண்ணாதான் அவன் ஒரு வழக்குரைஞர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. புரியுதா? 5 வருஷம் 6 வருஷம் நான் லா படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் லாயர் கிடையாது. இதை கிளியர் பண்ணாதான் நான் ஒரு ஒரிஜினலான லாயர். அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு எக்ஸாம் நடக்கும், அதை கிளியர் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு முக்கிய தேவையே. அம்பேத்கர் சொன்ன ஒரு கூற்று மேபி எக்ஸாமில் கேட்கலாம். அதிகாரம் என்பது ஒன்று, அறிவு ஞானம் என்பது வேறொன்று. ஒரு தேசம் செல்ல வேண்டிய திசையை தீர்மானிப்பார்கள். அதில் வாழும் மக்களின் கண்ணியம், தலைவர்களின் கண்ணியம், அரசியல் கட்சிகளுடைய கண்ணியம் என்று தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. நாடு செல்ல வேண்டிய எதிர்காலம் பாதையே எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் போதுமானது. இதை சொன்னது அம்பேத்கருங்கிறது தெரியணும். அடுத்து என்னது? அறமும் அரசியலும். மக்கள் எல்லோரும் கூடி நடத்தும் அரசியலுக்கே அறம் சிறப்பாக வேண்டும். உடம்பின் நன்மைக்கு இரத்த ஓட்டம் எப்படி கட்டாயம் வேண்டுமோ அதுபோல் உலக நன்மைக்கு அறத்தின் அடிப்படை கட்டாயம். அப்படி இதெல்லாம் சொன்னது யாருன்னா வரதராசனாருங்கிறவர் சொல்லியிருக்காரு. அறம் யாரோ சில துறவிகளின் பேச்சு என்பது போய் வாழ்க்கை சட்டம் என்னும் தெளிவு வேண்டும். அறம்ங்கிறது யாரோ சொன்னாங்க, பழைய காலத்தில் திருவள்ளுவர் சொன்னார் அப்படிங்கிற விஷயம் போய் வாழ்க்கையோட சட்டமாகவே அது வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அரசியல் அல்லல் விளைப்பதற்கெல்லாம் முதல் காரணம் அறமாகிய அடிப்படை புறக்கணிப்பது தான் அப்படிங்கிறத உணரணும். காற்று ஊரெல்லாம் கெட்டிருக்கும் போது நம் நுரையீரல் மட்டும் தூய்மை நிலவ வேண்டும் என எதிர்பார்க்கலாமா? பொது வாழ்க்கையாகிய அரசியலில் அறத்தை புறக்கணித்த பிறகு தனி வாழ்க்கையில் மட்டும் அறத்தை போற்ற முடியுமா? வெளி காற்றின் தூய்மையை கெடுக்காமல் காப்பது முதல் கடமை. அதை விட்டு மூச்சை பிடித்து திணறி பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது வந்து வரதராசனார் அறமும் அரசியலுங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இதை ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு. அதாவது ஒரு நாட்டில் எல்லா நலங்களும் வளங்களும் அமைந்திருந்தாலும் கூட நல்ல ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளன் இல்லை அப்படின்னா அந்த நாடு எந்த வகையிலுமே பயனில்லாத நாடாக போயிடும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து. அதாவது இது ரொம்ப முக்கியம். இதில் 5 சொல்லியிருப்பாங்க, இவ்வைந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 5 என்னதுன்னு நமக்கு வந்து கொஷினில் கேட்கலாம். பிணியின்மைனா நோய் இல்லாமல் இருக்கிறது, செல்வம், விளைவுனா நல்ல விளைச்சல், அடுத்து இன்பம், அடுத்து வந்து தக்க காவல், ஏமம்னா காவல்னு அர்த்தம். அப்போ அதை கேட்கலாம். இந்த 5 என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது 3 கொடுத்துட்டு மீதி 2 என்னதுன்னு கேட்கலாம். இந்த 5 அணிகலனில் எது குறைவாக இருந்தாலும் அது வந்து நிறைவான ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. படைக்குடி கூலமைச்சு நட்பரன் ஆறும் உடையது
அரசருள் ஏறு. அப்போ படைனா படை வலிமை, நற்குடிமக்கள், குடினா கூழ்னா உணவு வளம், நல்ல அமைச்சர்னா அமைச்சு, நட்புனா நல்ல நண்பர், காவல் நிறைனா அரண். இந்த 6ம் சேர்ந்தது தான் வந்து நிறைந்த ஆட்சி செய்யக்கூடிய தகுதியானவர் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஐ திங்க் இன்னும் ஒரு லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்மை கால அறநெறி போக்கு, இதில் தான் காந்தி பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பாருங்கள், யார் யாரெல்லாம் அறத்தோடு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. காந்திய அறம் ஃபஸ்ட்டு. இந்தியாவில் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகளில் குறிப்பிடத்தக்கவர் காந்தியடிகள். உண்மை, அகிம்சை ஆகியவற்றை தம் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் பின்பற்றி வெற்றி கண்டவர். காந்தி அறக்கோட்பாடுகள்ங்கிறது அனைத்திற்கும் அடிப்படையாக அமைவது உண்மை மற்றும் என்னது அனைத்திற்கும் அடிப்படைனா உண்மையும் அகிம்சை, இந்த 2 அறநெறி தான். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமே வியக்கும்படி அன்பு, அகிம்சை, சத்தியம், தர்மம், தூய்மை, கடமை, தியாகம், எளிமை எல்லாத்தையும் கொண்டு வாழ்ந்தவர் தான் காந்தி. அகிம்சைங்கிற அணுகுமுறை மூலம் சமூக பிரச்சனைகளுக்கு அறவழியில் தீர்வு கண்டவர். ஆங்கிலேயரும் அகிம்சை முறையில் விடுதலை வாங்கி கொடுத்தவர். அறிவியலுக்கு அடிப்படையானதும் முதன்மையானதும் உண்மை தான் அப்படின்னு சொன்னது காந்தி. நோட் பண்ணிக்கோங்க, அறிவியலுக்கு அடிப்படையானதும் முதன்மையானதும் உண்மை மட்டும்தான் அப்படிங்கிறத காந்தி சொல்லியிருக்காரு. உண்மைதான் கடவுள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உண்மைங்கிற ஒரு விஷயம்தான் கடவுள், வேறு எதுவும் கடவுள் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. மனிதர்களுக்கு செய்யும் தொண்டுகள் மூலம் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது, மனிதர்களுக்கு செய்யும் தொண்டே மனிதனை மனிதனோடு இணைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறதெல்லாம் இவர் சொல்லியிருப்பார். அகிம்சாவை பற்றி பேசியிருப்பார் நிறைய, நமக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அறங்கூறும் காந்தியடிகள் சமயத்தையும் ஆன்மீகத்தையும் அறத்துடன் இணைக்கிறார். அறம் சமய அடிப்படை கொண்டது, தெய்வீகமானது, புலனின்பம் நாடாது, வாழ்வுக்கு உயிரானது என கொடுத்துருக்க. இதெல்லாம் வேண்டாம், இது வேணால் பார்த்துக்கோங்க. அறிவியல் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறாவிட்டால் பயனற்றதாகிவிடும். உடல் ஆற்றல், அறிவாற்றல் இரண்டை காட்டிலும் ஒழுக்க ஆற்றல் தான் உலகுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. சத்தியாகிரகம், சத்தியம் கூட்டல் ஆகிரகம், மேபி இது பிரித்து எழுதுக கேட்கலாம். சத்தியாகிரகம் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டால் சத்தியம் கூட்டல் ஆகிரகம். மற்றவங்களுக்கு தெரியாது, இந்த கேள்வி கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. மேபி இந்த குரூப் 4ல் இந்த கேள்வி கேட்குறான்னா உங்களை தவிர யாருக்குமே தெரியாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சத்தியம் கூட்டல் ஆகிரகம், சத்தியாகிரகம். சத்தியம்னா உண்மை, ஆகிரகம்னா பற்றுதல். ஆகிரகம்னா என்ன பொருள், இப்படியே கூட கொஷின் கேட்கலாம். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உண்மைக்காக அறவழியில் அமைதியாக எதிர்ப்பை தெரிவிக்கிறது. உண்மையே கடவுளாக இருக்கிறனால அறவழியில் போராடி தீமையை வெல்வது சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரக கொள்கைகளை கடைபிடித்து முதலில் வெற்றி கண்டது தென்னாப்பிரிக்காவில் தான். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சத்தியாகிரகத்தோட பண்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் கருப்பரின மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவர் மார்ட்டின் லூதர் கிங். இவர் வந்து காந்தியடிகளோட அகிம்சை நெறியை பின்பற்றி வெற்றி கண்டவர். சர்வோதயம்னா அனைவருக்கும் மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹென்றி எஸ்எல் போலக், ஜான் ரஸ்கின், கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படிங்கிற நூல் வந்து யாருது அப்படின்னா ஹென்றி எஸ்எல் போலக், ஜான் ரஸ்கினோட புக்கு தான் வந்து கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படிங்கிற புக்கு. இவரோட இந்த புக்கை படித்து தான் வந்து சர்வோதயம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையே காந்தியே தெரிஞ்சுக்கிட்டாராம். ஜான் ரஸ்கினோட புக்கு கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படிங்கிற புக்கு யாருதுன்னா ஜான் ரஸ்கின். மனிதனோட முழுமையான வளர்ச்சியை பற்றி பேசுகிற புக்கு. காந்தியடிகள் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்படணும், பெண்கள் அனைத்து துறைகள்லையும் சம உரிமை பெறணும், மக்களோட உடல் உள்ளம் ஒழுக்கம் பொருள் எல்லாத்துலேயும் வந்து மது ஊறு விளைவிக்கிறனால மது விலக்கை கடைபிடிக்கணும் கட்டாயமாக. தொடக்க கல்வி தாய்மொழியில் தான் இருக்கணும். கல்விங்கிறது பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லாமல் மாணவனோட உயிர் உடல் மனம் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஒரு நாட்டில் வாழும் மக்கள்கிட்ட பிறப்பாலோ ஜாதி மதங்களாலோ வேறுபாடு இருந்துச்சுன்னா அது சமூக ஒற்றுமைக்கு ஏற்புடையது கிடையாது. மனிதன் சக மனிதனை நேசிக்க எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். இது சொன்னல நான் உங்களுக்கு, அதாவது குரூப் 1 மெயின்ஸில் ரொம்ப முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. 7 சின்ஸ் ஆஃப் காந்தி, இதையும் படிச்சிருக்கேன். 7 சின்ஸ் ஆஃப் காந்தி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் 7 சின்ஸ் ஆஃப் காந்தி அப்படின்னு கேட்பாங்க. காந்தியின் 7 பாவங்கள், காந்தி குறிப்பிடக்கூடிய சமுதாயத்தில் உள்ள 7 பாவங்கள் என்ன அப்படின்னு.
வெல்த் வித்தவுட் ஒர்க்கு, ப்ளஷர் வித்தவுட் கன்சைன்ஸு, நாலேஜ் வித்தவுட் கேரக்டர், பிஸ்னஸ் வித்தவுட் மாராலிட்டி, சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி, ரிலீஜியன் வித்தவுட் சாக்ரிஃபைஸ், பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல். யங் இந்தியா நியூஸ் பேப்பரில் மகாத்மா காந்தி எழுதின ஒரு விஷயம். ஆனால் இது வந்து நம்ம வந்து எத்திக்ஸ்னு ஒரு பார்ட்டு படிப்போம் குரூப் 1 மெயின்ஸில். அந்த பார்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. அதில் தான் படிச்சிருக்கேன் இதை. இங்கே பாருங்கள், சமயமில்லாத வாழ்வு துடுப்பில்லாத படகு போன்றது அப்படிங்கிறத காந்தி தான் சொல்கிறாரு. சமயத்தின் சாரமே ஒழுக்கம் தான், சமயமில்லாத வாழ்வு துடுப்பில்லாத படகு போன்றது. இதுக்கடுத்து வந்து வேறு என்ன சொல்கிறார், வேத உபனிஷாத், மகாவீரர் அறிவுரை, பௌத்த பீடகங்கள், தோரா, பைபிள், திருக்குரான், கிரந்த் சாஹிப், இந்த மாதிரி புனித நூல் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சமயத்திற்கு மட்டுமே உரிமை கிடையாது, உலக மக்கள் அனைவருக்கும் கற்றுணர்ந்து பின்பற்ற வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமயங்கிறது முக்கியம், அது இல்லைன்னா துடுப்பில்லாத படகு மாதிரி ஆயிடும் மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு புனித நூல் வேணும், ஆனால் அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை படித்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து படிச்சுக்கோங்க, மேபி இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அன்பு தன்னடக்கம் உள்ளவனிடத்தில் உண்மையை காணலாம், இதை சொன்னது காந்தி. ஆடை அணிகலன்களில் அழகில்லை, உண்மையாக பணியாற்றுவதில் தான் அழகு இருக்குது. பிறரை தாழ்த்துபவன் எவனோ அவன் பிறரால் தாழ்த்தப்படுவான். நமக்கு தெரிந்த உண்மையை வாழ்ந்தால் இதெல்லாம் ஓகே. ஐம்புலன்களை அடக்கலைன்னா மனத்தை அடக்க முடியாது. சமய நல்லிணக்கம். அடுத்தது இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தினம் ஆகஸ்ட் 20 சமய நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கப்படுது. அதாவது என்னது சமய நல்லிணக்க நாள் அப்படின்னா ஹார்மோனி டேவா, ரிலீஜியஸ் ஹார்மோனி டே, ரிலீஜியஸ் ஹார்மோனி டே அப்படின்னு சொல்கிறாங்க. சமய நல்லிணக்க நாள் ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தியோட பிறந்த நாள். ராஜீவ்காந்தி வந்து எங்கே கொலை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, செங்கல்பட்டா, அந்த பகுதிகளில் தான் வந்து அவர் கொலை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தியை வந்து பிறந்த நாள், அதனால் அந்த தினத்தை சமய நல்லிணக்க நாளாக கொண்டாடுறாங்க. மனித நேயம், ஹியூமனிட்டி. மனித நேயம்னா என்னன்றதை இவர் சொல்லியிருப்பார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், யாதும் ஊரே யாவரும் கிளி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இது மூணுமே இவர் உருவாக்குனது. சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமர சுத்த சன்மார்க்க சங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 1868 வரும், 1870, 71 அந்த மாதிரி 3 வரும். அதுக்கடுத்து இது வேண்டாம், நம்ம தனியாக தமிழில் இருக்கும், அது அங்கே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து சுயமரியாதை அறம். பெரியார், சுயமரியாதைனாலே பெரியார். ஒரு சிந்தனை களஞ்சியம், சமுதாய சீர்திருத்த செம்மல், கடவுள் மறுப்பு, பெண் விடுதலை, எழுத்து சீர்திருத்தம், தீண்டாமை ஒழிப்பு, பல பயனுள்ள சீர்திருத்தத்தை வந்து பெரியார் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜாதியும் முன்னேற்ற வேண்டும் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னது பெரியார். உயர் அப்படிதான் சுயமரியாதையோட வாழணும், சாதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. சமுதாய சீர்ப்பின்னு சொல்கிறாங்க இவரை. போராட்டங்கள், வைக்கம் போராட்டம் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாத கேரளா மக்களுக்கும் போராடி, அதான் வைக்கம் வீரர்னு சொல்கிறோம். கேரளா மாநிலத்தில் திருவாங்கூரில் வைக்கம்ங்கிற ஊரில் ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்து வீதிகளில் நடக்கிறதுக்கு தடை இருந்துச்சு, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தடை இருந்துச்சு. அதனால் அது போராடி அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்ததுனால வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்தது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் வந்து கொடுத்துருக்காரு. திருவிக்கா தான் அவருக்கு வந்து வைக்கம் வீரருங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1938 மாதம் சென்னையில் மறைமலை அடிகளின் மகள் திருமதி நீலாம்பிகை அம்மையார் 1938 நவம்பர் 13 அம்மையாருடைய தலைமையில் பெண்கள் மாநாடு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் மறைமலை அடிகளுடைய மகள் திருமதி நீலாம்பிகை அம்மையார் தலைமையில்
பெண்கள் மாணவி வைக்கம் வீரர் ஈவேரா பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு பெண் உரிமைக்காக எழுச்சியுரையாற்றார். பெண்கள் மாநாடு. இந்த மாநாட்டின் இறுதியில் திருமதி நீலாம்பிகை அம்மையார் இவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் அனைவரும் பெரியார்னு சொல்கிறாங்களா? ஆக்சுவலி இது தப்பாச்சு, இந்த கண்டென்ட் இப்படி வராதே. இவங்களுக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தது தர்மாம்பாள் அம்மையார் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, நீலாம்பிகை அம்மையார்னு. தர்மாம்பாள். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் தப்பு. நீலாம்பிகைங்கிறவங்க இந்த பீரியடில் வாழ்ந்தவங்களே கிடையாது. இவங்க வந்து தர்மாம்பாள். ஃபோட்டோவே தப்பாக இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க நீலாம்பிகை கிடையாது, தர்மாம்பாள் தான். மறைமலை அடிகளோட மகள் நீலாம்பிகை கரெக்டு. ஆனால் மறைமலை அடிகள்லாம் வந்து 1700 பீரியட்லையும் 1800களில் வாழ்ந்தவர். அவரோட பெண்ணும் வந்து அந்த பீரியடில் இருந்தவங்க தான். 1938 அவங்கள பற்றி எதுவும் இல்லை, தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வேண்டாம். நான் உங்களுக்கு பெரியார் பற்றி டீச் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தர்மாம்பாள் தான் பெரியார் பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம், அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதோட நோக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதோட நல் விளைவுகள். அடுத்து சூழலியல் அறம், இக்கலாஜிக்கல் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு டைம். பொல்யூஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் காற்று வெளி மாசுபாடுனா ஏர் பொல்யூஷன், ரத்த மாசுபாடு, பிளட் பொல்யூஷன், நீர் மாசுபாடு, வாட்டர், பல வகையான பொல்யூஷன் இருக்குது. இதை பற்றின அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து சூழலியல் அறம், மானுட அறம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்களுக்காக கொடுக்குற விருது புலிட்சர் விருது. இது வந்து 1979லையும் 1991லையும் எட்வர்ட் ஆஸ்பான் வில்சன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அவர் மூலமாக கொடுத்துருக்காங்க. மானுடத்திற்கு பல்லுயிர் மதிப்பு, அதாவது மானுடத்திற்கு பல்லுயிர் பன்மையின் பங்களிப்பை அறிந்து அதை பயன் கொள்ளும் போது அதன் ஒவ்வொரு துகளும் எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பது நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லவர் எட்வர்ட் ஆஸ்பான் அப்படிங்கிறவர். புலிட்சர் விருது வந்து இவர் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க 1979லும் 1991லையும். அடுத்து விலங்குகள் அறம். ஆயிரத்தி 1866 விலங்குகள் தடை சட்டம் அப்படிங்கிறது இதில் கொண்டு வந்திருக்காங்க, அமெரிக்காவில் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா எப்போ போட்டிருப்பாங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்ங்கிறது 1972 போட்டிருப்பாங்க இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா 2006 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இந்திய அரசு சர்க்கஸில் வந்து அனிமல்ஸை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது 2000வது வருஷத்துலேருந்து கேரளா நீதிமன்றத்தின் மூலமாக 2000லேருந்து அது வந்து சில பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விலங்குகளை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு தடை சட்டம் 1960 கொண்டு வந்திருக்காங்க. அது 2012 அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. உயிருள்ள விலங்குகளை வந்து கல்வி ஆய்வுகளுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்திய அரசு தடை விதிச்சிருக்காங்களாம். பார்த்துக்கோங்க, 1960 கொண்டு வந்த சட்டம் தான் விலங்கை வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு டெஸ்டிங், இப்போ வந்து நிறைய மெடிக்கலுக்கு வந்து எலியை டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி உயிரோடு இருக்கிற எந்த ஒரு அனிமலையும் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் 25,000 வரைக்கும் அபராதம் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டு, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயிர் அவலம். இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், 10th புக்லேயே இருக்கும். அதனால் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க, 10th தமிழ் புக்கில் இருக்கும். நற்றிணை, புணரி பொருத பூமணல் அடைக்கரை ஆலி மருங்கின் அளவு. இது ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பௌர்ணமி இரவின் படகுக்காரரே நதிநீர். இந்த நூல். கவிதை, இராணுவ அறம், இதில் எதுவும் இல்லை. இதுக்கடுத்து அந்த அளவுக்கு தான் இதில் இருக்குது. இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்குற கண்டென்ட்லாம் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க சும்மா. மேபி இதெல்லாம் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தமிழில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேருந்து என்ன கேள்வி எடுப்பான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் கேட்பான், அவ்வளோதான். அதனால் நல்லா படித்து வச்சுக்கணும் நம்ம, தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும். ஓகே, இதோட முடியுது.